அத்தியாயம் 70 வைன் ஃபேஸ் வாஷ். ஜாஸ்பரை அங்கு கண்டதும் ஃபெலிக்ஸ் பக்கம் திரும்பிய சரவணா, இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேள்வியாக கேட்டான். அதில் கண்களை சுருக்கிய ஃபெலிக்ஸ் வைன் கிளாஸ் ஒன்றை எடுத்து, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இன்ட்ரோ கொடுக்கிறேன் மிஸ்டர் சரவணா என்று தோளை குலுக்கியவர் மேலும், இங்க இருக்கிற எல்லாருமே அகரன் குரூப்ல ஒரு பார்ட். மரியாதைக்காக நான் அவங்களெல்லாம் உனக்கு இன்ட்ரோ கொடுக்கிறேன். இந்த மாதிரியான வாய்ப்பு சாதாரண மனுஷங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அமைதியான பார்வையுடன் கூறினார் ஃபெலிக்ஸ். சரவணனின் கோபமாக முகம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவனின் கோபத்தை தூண்டிவிடவே நினைத்தார் ஃபெலிக்ஸ். அகரன் குடும்பத்திற்கு முன் அவன் ஒன்றுமில்லை. அவனால் என்ன செய்திட முடியும் என்று நினைத்தார். ஊரில் உள்ள முக்கிய குடும்பத்தின் நபர்கள் கூட அகரன் குடும்பத்தினுடன் பார்த்துதான் பேச வேண்டும். அவர் சொல்றது உண்மைதான் சரவணா, வா வந்து உட்காரு என்று ஒருவர் கூறிட, இப்ப இருக்க பசங்க எல்லாம் யோசிக்காம பேசுறாங்க, வா எங்க கூட வந்து உட்காரு, நாம ட்ரிங்க் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் என்றார் இன்னொருவர். ஆமா வா சரவணா, மிஸ்டர் அகரன் மாதிரி நல்லவர பார்க்கவே முடியாது என்று அந்த டேபிளில் இருந்தவர்கள் ஃபெலிக்ஸ்காக பரிந்து பேசினார்கள். ஜாஸ்பரும் மெல்ல சரவணன் பக்கம் திரும்பி, சரவணா நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க என்று லேசான சிரிப்புடன் கூறினார். தன்னை கொல்ல ஆள் அனுப்பிவிட்டு இப்பொழுது கேட்கும் கேள்வியை பார் என்பது போல் பார்த்தான் சரவணன். ஃபெலிக்ஸோ எப்படியாவது சரவணனை குடிக்க வைத்து அவனை போதையில் மூழ்கடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். சரவணாவை குடிக்க வைத்து அவனை ஒரு பெண்ணுடன் ஒரு அறையில் அனுப்பி அதனை வீடியோ எடுக்க திட்டமிட்டிருந்தார். அகரன் குரூப்ஸ் தனியாக பிராத்தல் தொழிலும் செய்து கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு பெண்களை ருசி பார்க்க அதுவே மேல்தட்ட மக்களுக்கு ஏற்ற இடம். பல்வேறு வித எண்ணங்களுடன் ஃபெலிக்ஸ் தன் பார்வையை மாடி பக்கம் திருப்பினார். அங்கே அழகிகள் சிலர் தங்களது பேரழகுகள் அனைத்தும் வெளியே தெரியும் வண்ணம் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து புன்னகைத்தவர் தனது கவனத்தை சரவணன் பக்கமாக திருப்பினார். மிஸ்டர் சரவணாக்கு குடிக்க விருப்பம் இல்ல போல, சோ நம்ம நேரடியா பிசினஸ்க்கு வருவோம் என்று கடுப்பாக கூறினார் ஃபெலிக்ஸ். இது அவர் இடம் என்பதால் சரவணா அவர் இழுத்த இழுப்பிற்கு வந்திட வேண்டும் என்று நினைத்தார். அதிலும் 20களின் துவக்கத்தில் இருப்பவன் எப்படி தனக்கு தொல்லை கொடுக்கலாம் என்று கடுகடுத்தார். மிஸ்டர் ஜாஸ்பர் இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இன்னைக்கு காலையில அகரன் ரியல் எஸ்டேட் உங்க பேருக்கு மாறி இருக்கு. ஆனா அந்த பாலகிருஷ்ணன் எனக்கு தெரியாம ரகசியமா மிஸ்டர் ஜாஸ்பருக்கு 30% கம்பெனி ஷேர் கொடுத்திருக்கான் என்று கூறி லேசாய் சிரித்தார் ஃபெலிக்ஸ். உண்மையில் நிலைமை கைமீறி செல்வதை தவிர்க்கவே ஃபெலிக்ஸ் அகரன் ரியல் எஸ்டேட்டை சரவணனிற்கு கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அதனை திரும்ப எடுத்துக்கொள்ள நினைக்கிறார். அதனோடு சரவணனிற்கு அவரின் முழு அதிகாரத்தையும் காட்டிட நினைத்தார். நான் சொன்ன கான்ட்ராக்ட இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்திருக்காங்க. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லன்னா நீ அவங்க கிட்டயே கேட்கலாம். பாலகிருஷ்ணன் ஒர்க்கர்ஸுக்கு கொடுத்த பணம் எல்லாம் ஜாஸ்பர் கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுத்தது. நீ அகரன் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கணும்னா அந்த பணம் என்று கூறி நிறுத்தினார் ஃபெலிக்ஸ். பாலகிருஷ்ணன் இறந்ததனால் ஃபெலிக்ஸ் சொல்வது உண்மையா இல்லை பொய்யா என்று கூட தெரியாமல் அவருக்கு வக்காலத்து வாங்க மற்றவர்கள் வந்துவிட்டனர். சரவணா லேசாக புன்னகைத்தான். ஓ, இதுதான் உன் பிளானா என்று நினைத்த சரவணா, அப்போ நீங்க சொன்னது உண்மைன்னா நான் ஜாஸ்பருக்கு ஷேர்ஸ் மட்டும் கொடுக்கறது பத்தாதுன்னு அந்த கடன் பணத்தையும் கொடுக்க சொல்றீங்களா என்று கேட்டான் சரவணா. அப்படி இல்ல, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் உங்களை இங்கே வர சொன்ன சரவணா. இதுக்கு பதிலா நீங்க 5% ஷேரை வச்சுக்கிட்டு மிச்சம் 25% மிஸ்டர் ஜாஸ்பருக்கு கொடுத்துருங்க. கவலையப்படாதீங்க, ஜாஸ்பர் கேம்பஸ் ரோட்டையே அவர் கண்ட்ரோல்ல பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அகரன் ரியல் எஸ்டேட்டையும் அவர் நல்லபடியா பாத்துக்குவாரு என்றார் ஃபெலிக்ஸ். அவரை பொறுத்தவரை சரவணனிடம் மிகவும் கனிவாய் பேசுவது போல் உணர்ந்தார். 5% ஷேர் மூலமாக மில்லியன் கணக்கு அவனுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் சரவணனிற்கு அதெல்லாம் சர்வசாதாரணம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜஸ்டின்கே பயங்கர கோபம் வந்தது. ஆனால் சரவணா மிகவும் பொறுமையாக இருந்தான். மிஸ்டர் அகரன், நீங்க இன்னும் என் கிளாஸ் ஃபில் பண்ணலையே என்று கேட்டான் சரவணா. அதில் சிரித்த ஃபெலிக்ஸ், நீங்க ரொம்ப புத்திசாலி மிஸ்டர் சரவணா என்று கூறி வைனை அவன் கிளாஸில் ஊற்றினார். எல்லாரும் நம்ம சரவணனுக்காக ஒரு டோஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபுல் போத தலைக்கேறாம இங்க இருந்து போக மாட்டோம் என்று கூறிட 20 பேர் ஒன்றாய் எழுந்து சரவணனின் பேரை கூச்சலிட்டனர். Come on, cheers என்று கூறி அனைவரும் கைகளை உயர்த்த சரவணனும் கையை உயர்த்தினான். அவன் முகம் கடுகடவென மாறிட பட்டென்று அங்கிருந்த ஜாஸ்பர் முகத்திலே மொத்த வைனையும் ஊத்தினான். மிஸ்டர் ஜாஸ்பர், எல்லா ஷேர்ஸையும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்.
இப்ப உங்களுக்கு சந்தோஷமா என்று நக்கலாய் சரவணன் கேட்க அங்கு இருந்த அனைவருமே திகைப்போடு சரவணனை பார்த்தனர். பெலிக்ஸே அதிர்வுடன் பார்த்தார். ஜாஸ்பரின் கோபத்தோடு அவரின் கோபத்தையும் தூண்டிவிட்டு இருந்தான் சரவணா. சரவணா, என்ன காரியம் பண்ண என்று ஆக்ரோஷமாய் கேட்டார் பெலிக்ஸ். உனக்கு என்ன பைத்தியமா? மரியாதை உனக்கு நடந்துக்க தெரியாதா என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்டனர். அவர்களை பார்த்து லேசாய் சிரித்தான் சரவணன். இந்த ஜாஸ்பருக்கு கொடுக்க கொஞ்சம் நீளமா இருக்கு போலயே என்று நினைத்தான். ஜாஸ்பருக்கு ஷேரை கொடுப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜாஸ்பரிடம் அவனால் தோற்க முடியாதே. பெலிக்ஸ் சரவணனை நெருங்க பார்க்க அவரின் கையை பிடித்த ஜாஸ்பர், மிஸ்டர் அகரன், சில் சில் என்று கூறி நாவை சுழற்றி வைனை ருசி பார்த்தவர், இந்த வைன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்டர் சரவணா, இன்னும் என் மூஞ்சில ஊத்த உங்ககிட்ட வைன் இருக்கா என்று நக்கலாய் கேட்க ஜாஸ்பர் சிரிக்க துவங்கினார். சரவணா, ஒழுங்கா மன்னிப்பு கேளு என்று அழுத்தமாய் கூறினார் பெலிக்ஸ். ஜாஸ்பரை அசிங்கப்படுத்த அகரன் குரூப்ஸுக்கு தைரியமில்லை. அவர்கள் இடத்தில் சரவணா ஜாஸ்பரை அசிங்கப்படுத்தியதால் உடனே அவனை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று துடித்தார். வெல், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பிளீஸ் மத்தவங்க உங்க டின்னர் என்ஜாய் பண்ணுங்க என்று கூறிய சரவணா கிளாஸை வைத்துவிட்டு திரும்பி அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தான். எவ்வளவு திமிர் இருந்தா இவன் இப்படி பண்ணுவான்? என்ன மதிக்காததும் இல்லாம ஜாஸ்பர் அவர் அசிங்கப்படுத்திட்டான் இவன என்று பல்லை கடித்தார் பெலிக்ஸ். ஜாஸ்பர், நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டுவோம் என்று கருத்து முகத்துடன் கூறினார் பெலிக்ஸ். முதலில் சரவணன் இங்கு வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் 20 ஆட்களை அந்த இடத்தில் நியமித்து வைத்திருந்தார் பெலிக்ஸ். அதனால் சரவணனை கொல்வது அவ்வளவு கடினமில்லை. ஆனால் ஜாஸ்பர் இப்பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கும் எண்ணத்தில் இல்லை. ஜாஸ்பர் என்று கத்திய பெலிக்ஸ் மேலும், நீ இப்ப ஒன்னும் பண்ணலனா சரவணா இங்கிருந்து தப்பிச்சிருவான் என்று அவசரமாய் கூறினார். ஆனால் ஜாஸ்பர் தலையை மறுப்பாக அசைத்து முகத்தில் விழுந்த வைனை துடைத்துக் கொண்டு போகட்டும், பாத்துக்கலாம் என்று கூறி எள்ளலாக சிரித்தார். இவன இவ்ளோ ஈஸியா சாகடிக்க கூடாது என்று கண்களை கூர்மையாக்கி கூறியவருக்கு உள்ளுக்குள் கோபம் எரிமலையாய் பொங்கியது. சரவணனை ஜாஸ்பர் சும்மா விட்டதற்கு இன்னொரு காரணம். அவனுடன் வந்த ஜஸ்டின் தான். அவனை பார்த்ததுமே சாதாரண ஆள் இல்லை என்பதை கவனித்தார் ஜாஸ்பர். சரவணன் அங்கிருந்து எவ்வித பிரச்சனை இல்லாமல் சென்றான். அடுத்த நாள் சரவணன் யூனிவர்சிட்டிக்கு சென்று தாரிகாவை தேடி சென்றான். அவள் லைப்ரரியில் படித்துக் கொண்டிருக்க அவளை நெருங்கியவன் அவளுக்காய் வாங்கிய சிறிய கேக் ஒன்றை நீட்டினான். இன்னும் என் மேல கோவமா இருக்கியா தாரிகா? முன்பெல்லாம் அவன் கேக் கொடுத்தால் மிகவும் மகிழ்வோடு வாங்கிக் கொள்வாள். ஆனால் இன்றோ அதனை அப்படியே குப்பையில் வீசினாள். நீ இப்படி மாறுவனா நினைக்கவே இல்ல சரவணா என்று கடுப்புடனே கூறினாள் தாரிகா. ஐயோ தாரிகா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் இப்போ நல்லவன் இல்லையா என்று கேட்ட சரவணன் மனதில் நொந்தான். நான் சொல்றத பொறுமையா கேளு தாரிகா. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேளு என்று அவன் மீது தவறு இல்லை என்பதை நிரூபிக்க இருந்தவற்றை காட்டினான் சரவணா. அன்று நிகாவை காப்பாற்றுதான் அங்கு சென்றான். ஆனால் தாரிகாவோ அவற்றையெல்லாம் பார்க்காமலே அழத் துவங்கியவள். சரவணா, நான் உன் மேல சந்தேகப்படல. அன்னைக்கு உன்னை போலீஸ் கூட்டிட்டு போன அப்புறம் நாங்க இருந்தவங்க கிட்ட நீ நல்லவனு ப்ரூவ் பண்ண விசாரிச்ச. நீ அக்காவை காப்பாத்துனதா. ஆனா ரூம்ல அவளை என்ன பண்ண? நீ அக்கா நைட் எல்லாம் அழுதுட்டே இருக்கிறா என்று கூறிய தாரிகா மேலும் அழுதாள். நிகா ஏன் அப்படி செய்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. எப்படியாவது தாரிகா தன் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்நேரம் சரியாக ஹரிஷ் அவனுக்கு போன் செய்தார். மிஸ்டர் சரவணா, ஜாஸ்பரை பத்தி உங்ககிட்ட பேசணும் என்று பதட்டத்துடன் கூறினார். அத்தியாயம் 71. மித்ரா இன் ட்ரபிள். சொல்லுங்க, என்னன்னு என்று அமைதியான குரலில் கேட்டான் சரவணன். ஹரிஷும் ஜாஸ்பருக்கு கீழே வேலை செய்யும் ஒரு ஆள்தான். ஆனாலும் அவருக்கும் ஜாஸ்பருக்கும் நல்ல பழக்கமில்லை. பல வருடமாய் ஜாஸ்பருக்கு கீழ் வேலை பார்த்தாலும் சிறிய புகைச்சல் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஹரிஷ்க்கு ஜாஸ்பருக்கும் சரவணனுக்கும் இடையே நடப்பது அவருக்கு தெரியாது. இருந்தாலும் சரவணனிடம் எப்படி இதனை சொல்லலாம் என்று தயங்கிக் கொண்டே இருந்தார். ஒரு நிதானத்திற்கு வந்தவர், மிஸ்டர் சரவணா, ஜாஸ்பரை பகைச்சுக்கிறது ரொம்ப பெரிய தப்பான முடிவு. வெறும் பணத்தை வச்சு அவன் அசைக்க முடியாது என்றார் ஹரிஷ். ஓ அப்படியா என்று பலமுறை கேட்டு அலுத்து போனதை திரும்ப கேட்கும் கடுப்பில் கேட்டான் சரவணா. கொஞ்ச நாள் முன்னாடி ஜாஸ்பர் கிட்ட உங்க மேல கண்ணு வச்சுக்க சொன்னான். நான் கேம்பஸ் ரோட்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். அதனால ஜாஸ்பர் வேற ஆளுங்க கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா இப்ப அவன்
ஒரு ஊம பொண்ணு மேல கவனம் செலுத்தி இருக்கான் என்றார் ஹரிஷ். மித்ராவா என்று கேட்டான் சரவணா. ஆமா, கிட்டத்தட்ட 10 பேர் அந்த பொண்ணை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் சரவணா, அந்த பொண்ணு உங்களுக்கு முக்கியம்னா உடனே ஏதாவது பண்ணுங்க, இல்லனா அந்த ஜாஸ்பர் அந்த பொண்ணை என்ன பண்ணுவானே தெரியல என்று வருத்தத்துடன் கூறினார் ஹரிஷ். ஏனென்றால் ஜாஸ்பர் மற்ற பெண்களை என்ன செய்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். ஜாஸ்பர் தவறாக ஏதாவது செய்தாலும் தடையுமே இல்லாமல் காரியத்தை முடித்து விடுவார். ஆரம்பத்தில் ஜாஸ்பர் சாதாரண கேங்ஸ்டராக தான் இருந்தார். ஆனால் இப்பொழுது மொத்தம் 18 ஏரியா அவரின் கீழ்தான் இருக்கிறது. தேங்க்ஸ் என்று கூறினான் சரவணா. ஏதோ சரியில்லை என்று தோன்றியது அவனுக்கு. நாட் டு மென்ஷன் மிஸ்டர் சரவணா, பத்திரமா இருங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தாராளமா என்கிட்ட கேளுங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தார் ஹரிஷ். அழைப்பை துண்டித்தவுடன் சரவணா வேகமாய் கேம்பஸ் ரோடுக்கு விரைந்தான். யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே செல்வதற்கு முன் அங்கு சில செக்யூரிட்டி பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான் சரவணா. என்னாச்சு, இன்னும் ஜேசன் ஏன் வரல என்று ஒருவர் கேட்டார். அவன் திரும்ப எங்கேயாவது குடிச்சிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருப்பான். அதனை பொருட்படுத்திக் கொள்ளாதவன் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே சென்றிட அவனை கடந்த ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாய் சென்றது. அதன் வேகத்தில் ஏதோ எமர்ஜென்சி என்று தோன்றியது. அந்த ஆம்புலன்ஸ் நேராக கேம்பஸ் ரோடு இருக்கும் பக்கம் திரும்பிட கூட்டமும் அதனை நோக்கி சென்றது. இதனை பார்த்த சரவணனுக்கு ஏதோ நெருடலாய் இருந்தது. மற்றவர்கள் போல் அவனும் அங்கு ஓடியவன், ஹே, அங்க என்னாச்சு என்று அங்கு இருந்த ஒருவனை பார்த்து கேட்டான் சரவணா. ஏன் சரவணா இவ்ளோ லேட்டு? ஆமா, இத்தனை நாளா நீ எங்க இருந்த என்று கேட்டான். என்ன ஆச்சுன்னு சொல்லு என்று பதட்டத்துடன் கேட்டான் சரவணா. மித்ரா ஸ்டால்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவ கடையில சாப்பிட்ட பல பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 10 பேருக்கு. இதுல நம்ம செக்யூரிட்டி ஜேசன் சீரியஸா இருக்காராம். பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிக்கிறாங்க. நீயும் மித்ராவும் இல்லீகலா ஏதாவது பண்ணீங்களா என்று அவன் கேட்க சரவணனின் மூளை ஒரு நொடி செயல் இழந்தது. சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ஜாஸ்பர் தான் இதற்கு காரணம். மிகவும் துரிதமாக அவரின் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார். உடனே சரவணா வேகமாய் மித்ரா கடைக்கு விரைந்தான். அங்கு நிறைய கூட்டம் கூடியிருந்தது. அந்த இடம் முழுக்க போலீஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் வண்டியின் சத்தமே எதிரொலித்தது. தூரத்தில் சரவணன் வருவதை கண்டு கொண்டாள் மித்ரா. அவளை காவலாளர்கள் அழைத்துக் கொண்டு சென்றனர். தலையை மறுப்பாக அசைத்த மித்ரா அவனை தன்னிடம் வரவேண்டாம் என்றாள். ஆனாலும் சரவணா அவளை நெருங்கினான். சரவணாவை வரவேண்டாம் என்று கூற வர அவளால் பேச முடியவில்லை. மித்ரா யாருக்கும் விஷம் கொடுக்கவில்லை. எப்பொழுதும் அவள் தயாரிக்கும் உணவுகளில் மிகவும் கவனமாகவே இருப்பாள். என்னதான் வேலைபளு அதிகமாக இருந்தாலும் அவள் கவனமாகவே உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுப்பாள். ஆனால் ஜசூன் தரையில் சுருண்டு கிடப்பதை பார்த்தவளுக்கு கண்ணீர் முட்டியது. எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்று கண்களாலே ஆறுதல் கூறினான் சரவணா. சே, ஊம பொண்ணாச்சே, அவளுக்கு உதவலாம்னு நான் பல தடவை இங்க வந்திருக்கேன். ஆனா அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா என்றார் கூட்டத்தில் இருந்த ஒருவர். ஐயோ, இதுக்கு முன்னாடி இங்க சாப்பிட்ட 7 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ ஜேசன் நிலைமை என்ன ஆக போகுதோ என்று இன்னொருவர் பதறினார். அங்கிருக்கும் மாணவர்கள் எல்லாம் மித்ராவை சபித்துக் கொண்டும் திட்டிக் கொண்டும் இருந்தனர். அந்நேரத்தில் ஜாஸ்பர் மெல்ல கூட்டத்திலிருந்து சிரிப்புடன் வெளியே வந்தார். அவரை பொறுத்தவரை சரவணனுக்கு இது செக்மேட் என்று நினைத்தார். சரவணா, ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்ட போலயே. இந்த கடை பெரிய கடையா இல்லனாலும் நீயும் அதுல ஒரு பார்ட்னர்னு கேள்விப்பட்டேன். நீங்க 2 பேரும் தானே இதை ஓபன் பண்ணீங்க என்று வெற்றி பெற்றது போல் கூறினார் ஜாஸ்பர். என்னதான் பண விஷயத்தில் சரவணனுக்கு நிகர் ஜாஸ்பர் இல்லை என்றாலும் அவரை போல் குறுக்கு வழியில் யாராலும் செயல்பட முடியாது. மற்றவர்கள் உயிரை பற்றி அவருக்கு எந்தவித கவலையும் இல்லை. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட சரவணா ஒன்றும் பதில் கூறவில்லை. அகரன் ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ் பத்தி யோசி சரவணா. இனிமே நீயே அதை எனக்கு கொடுக்க நினைச்சாலும் எனக்கு அது வேணாம். உனக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இதுக்கு காரணம் நான் தான். சாப்பாட்டுல விஷம் கலந்த ஆளு இப்ப என் கூட தான் இருக்கான். இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா அகரன் ரியல் எஸ்டேட் ஷேர்ஸை விட எனக்கு 10 மடங்கு அதிகமா பணம் கொடுக்கணும். இல்லன்னா நீயும் ஜெயிலுக்கு தான் போகணும். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உனக்கு பின்னால இருக்கிற ஆளால உன்னை காப்பாத்த முடியாது என்று திமிராக கூறினார். இம்முறை பார்த்து பக்குவமாய் குறி வைத்திருந்தார் ஜாஸ்பர். 30% என்றால் 10 கோடிக்கு மேல் இருக்கும். அதைவிட 10 மடங்கு என்றால் 100 கோடிக்கு மேல் ஆகும். அதனை கொடுக்கும் அளவு சரவணனிடம் பணம் இருக்கிறதுதான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த பணத்தை கொடுத்து மித்ராவை காப்பாற்றி விடலாம். ஆனால் ஜாஸ்பருக்கு மெய்யாக அவனின் பணம் வேண்டாம். மிஸ்டர் ஜாஸ்பர்,
என்ன விளையாடுறீங்களா? எங்களோட இந்த சின்ன கடைய நாங்க நேர்மையா தான் நடத்திக்கிட்டு வரோம். சீக்கிரமே உண்மை எல்லாம் வெளியே தெரிய வைப்பேன் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. உனக்கு பிடிவாதம் அதிகமா இருக்கு. நான் இதுக்கு முன்ன லாயர் கிட்ட பேசிட்டேன். எவ்வளவு பவர்ஃபுல்லான பேக்ரவுண்டோட இருந்தாலும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரவே முடியாது. 10 பேரை கொன்னது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. என்ன நம்பலன்னா நீயே போய் கேட்டுக்கோ என்றார் ஜாஸ்பர். அன்று பேங்க்வெட்டில் வந்தவர்கள் எல்லாரும் போலீசிடம் இந்த கேஸை பற்றி பிரஷர் கொடுத்திருக்கின்றனர். ரவியாலும் இதில் ஒன்றும் செய்ய முடியாது. இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, அவசரப்படாதீங்க என்று பொறுமையாய் கூறினான் சரவணா. இந்த நிலையிலும் அவன் பொறுமையாய் இருப்பதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாயிருந்தது. தாம் சொன்னது அவனுக்கு புரிந்ததா இல்லையா என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. நீ சாக போறது கன்ஃபார்ம் ஆச்சு என்று சிரினார் ஜாஸ்பர். ஹில்வுட்ல இத்தனை வருஷமா நீ ரொம்ப நல்லவனாவே வாழ்ந்துட்டியா என்ன? நீ பண்ண ஃப்ராடு வேலை எல்லாமே சுத்தமா அழிச்சிட்டேன்னு தனாவட்ல இருக்கல்ல? உண்மைதான், ரத்தனத்தை வச்சு அதை கண்டுபிடிக்க சொன்ன, ஆனா கிடைக்கல. பக்காவா கவர்மெண்ட் அபிஷியலை வச்சு நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்க என்று கூறியவன், ஆனா ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டியே ஜாஸ்பர் என்று இழுக்க அதில் புருவம் சுருக்கினார் ஜாஸ்பர். நீ பண்ண தப்பு என்ன கோவப்பட வச்சது. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு மட்டும்தான் வரும்னு நினைச்சிருக்கியா? உன்னை முதல் தடவை பார்த்ததுல இருந்தே உன் அஸ்திவாரத்தை தோண்டி கொடைய ஆரம்பிச்சிட்டேன். மித்ரா வெளியே வர அவளுக்கு போலீஸ் எல்லாம் தேவைப்படாது. நீயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவ மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வைப்பேன் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. அதில் பேச்சற்று நின்றார் ஜாஸ்பர். சரவணன் போன்ற ஒருவனை அவர் வாழ்நாளில் கண்டதில்லை. என்ன, நான் மித்ரா மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவேனா? உனக்கு என்ன நட்டு கலந்துருச்சா இல்ல எனக்கு காதுல தப்பா விழுந்துருச்சா என்று கேலியாக சிரித்தார் ஜாஸ்பர். உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எனக்கு பின்னால வேலை பாப்ப, ஆனா நான் சொல்லிட்டு அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா. உன்னை புடைச்சு போன்னு நான் விட மாட்டேன். உனக்கு லாஸ்ட் டேட் வர்ற வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று கூறிய சரவணா உடனே ரத்தினத்திற்கு அழைத்து, ரத்தனம், அந்த 3000 பேத்த உடனே அனுப்புங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தான். அத்தியாயம் 72. கேங் வார். என்ன 3000 பேரா? சரவணன் கூறியதை தப்பாக கேட்டுவிட்டோமோ என்று நினைத்தார் ஜாஸ்பர். என் வாழ்க்கையில பல பிரச்சனை நான் பார்த்திருக்கேன், ஆனா முதல் முறையா இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த நான் கேக்குறேன். என்ன சமாளிக்க நீ 3000 பேத்த ஏற்பாடு பண்ணிருக்கியா? ஆமா, எப்படி நீ 3000 பேரை வர வச்ச? அவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொடிப்பாயனுங்களா இல்ல கூலி வேலை பாக்குறவனுங்களா என்று கேட்டு சத்தமாய் சிரித்தார் ஜாஸ்பர். அவர் நின்று கொண்டிருந்த கேம்பஸ் ரோடு அவருடைய கோட்டை. அங்கேயே வந்து அவனை எதிர்க்க 3000 பேரை வர வைக்கிறான் என்று சத்தமாய் சிரித்தார் ஜாஸ்பர். அழைப்பில் இருந்த ரத்தினமோ, கவலைப்படாதீங்க மிஸ்டர் சரவணா, நான் இங்க பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் என்று கூறிட ரத்தினம் பக்கம் இருந்தவர்கள் முன்னி நடக்க துவங்கினர். உண்மையிலே 3000 பேர் அங்கு வருவதை உணர்ந்தவர் திகைத்தார் ஜாஸ்பர். இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி இத்தனை பேர் இங்கு வர ஏற்பாடு செய்தான் இவன் என்று யோசித்தார். என்ன, என்னையே ஏமாத்த பாக்குறியா? என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் நீ யூஸ் பண்றேன்னு நானும் பாக்குறேன் என்று கூறிய ஜாஸ்பர் நேரத்தை பார்த்தவர், இன்னும் 2 மணி நேரத்துல மித்ராவை ஜெயில போட்டுருவாங்க. அவ ஊமை மட்டும் இல்ல, ஆனா அதையும் என்ன நடக்குமோ அவளுக்கு. அப்புறம் மிஸ்டர் சரவணா இங்கேயே நின்னு உங்களுக்கு பின்னால இருக்கிறவரு ஹெல்ப் பண்ணுவார்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா ஒரே அடியே நீ மேல போக வேண்டியதுதான். போனா போகுதுன்னு நான் தான் போலீஸ உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லல. உன்னோட சாவு இந்த ரோட்ல தான் என்று ஜாஸ்பர் காட்டமாய் கூறிட, சரவணா மித்ரா கடை வெளியே இருக்கும் பெஞ்சில் தூசியை தட்டிவிட்டு அமைதியாய் அமர்ந்து கொண்டான். அவனின் அமைதி சரியில்லை என்று ஜாஸ்பருக்கு தோன்றியது. கேம்பஸ் ரோடிற்கு வெளியே கூட்டமாக நிறைய பேர் வந்து கொண்டிருந்தனர். கூட்டம் மொத்தமும் பயங்கர கோபத்தில் இருப்பது போல் தெரிந்தது. எங்க சரவணா, சரவணா எங்க என்று கூட்டம் முழுக்க அதீத கோபத்துடன் சரவணனை தேடி வந்து கொண்டிருந்தது. அவர்களின் உடை வேறு ஊரின் கேங்ஸ்டர் குரூப்பை சேர்ந்த ஆட்கள் என்பது போல் காட்டியது. அவர்கள் மாறன் கேங். கேம்பஸ் ரோடுக்கு வந்ததுமே வெறியோடு அவர்கள் வர அந்த ரோட்டின் தலைவன் ஹரிஷ் அவர்கள் முன்னே கடும் கோபத்துடன் நின்றான். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? இது எங்க இடம், பார்த்தா தெரியல என்று கேட்டார். அவர்களின் உடையே அவர்கள் யார் என்று காட்டிவிடும். நாங்க இங்க ஒருத்தனை தேடி வந்திருக்கோம் என்று மாறன் கேங்கை சேர்ந்தவர்கள் கடுப்புடன் கூறினார்கள்.
ஹரிஷிடம் பேசும் அளவிற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. ஹரிஷின் பதிலுக்கு கூட பொறுக்காமல் நேராக கேம்பஸ் ரோடு உள்ளே படையெடுத்து சென்றனர். இந்த 10 வருடத்தில் ஜாஸ்பர் ஒரு தடவை கூட மாறன் கேங்கிடம் தொடர்பில் இருந்தது இல்லை. ஆனால் இன்று அவர்கள் கேம்பஸ் ரோடிற்கு வெள்ளம் போல் திரண்டு வந்திருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக சரவணனை தேடி. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாதா என்று மீண்டும் அவர்களின் வழியை மறைத்து நின்று கேட்டார் ஹரிஷ். அவருக்கு அதிகமாய் பேசி பழக்கமில்லை, எல்லாம் செயல் மட்டுமே. அதேபோல்தான் மாறன் கேங்கில் உள்ளவர்களும். நேரடியாக ஹரிஷ் தலைமையிலே ஒருவன் அடித்திட ரத்தம் பீரிட்டது. வழிய விடு ஹரிஷ், நான் தான் சொல்றேன்ல ஒருத்தனை தேடி வந்திருக்கோம் என்று ஒருவன் சிரினான். அவர்கள் பொறுக்காமல் மீண்டும் நடக்க அதற்கு மேல் ஜாஸ்பரின் ஆட்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. கம் ஆன் பாய்ஸ், நாம போய் அவங்கள நம்ம இடத்துக்குள்ள நுழைய விடாம தடுப்போம் என்று ஒருவன் கூற, ஆமா வாங்க எல்லாத்தையும் கொன்னு குவிப்போம் என்றான் இன்னொருவன். அடுத்த சில நொடியில் மொத்த தெருவும் போர்க்களமானது. அங்கு இருந்த மக்கள் பயத்தில் தூர ஓடினர். டஜன் கணக்கில் மாறன் கேங்கில் இருந்து வந்தவர்கள் அங்கு இருப்பவர்களை அடித்து வெளுத்தனர். ஹரிஷ், நீ ஓகேவா? எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம இடத்துக்கே வந்து நம்ம மேலேயே கை வைப்பானுங்க என்று ஒரு மொட்டை ஹரிஷுக்கு உதவி செய்தான். இன்னும் அவர் தலையிலிருந்து உதிரம் வழிந்து கொண்டுதான் இருந்தது. பல்லை கடித்தவர், அவனுங்களை சாதாரணமா நினைக்காத, நம்மளை விட அவங்க எல்லாரும் வித்தியாசமா இருக்கானுங்க என்றார் ஹரிஷ். மாறன் கேங்கை சேர்ந்தவர்கள் கூலிப்படை ஆட்கள். ஆனால் ஜாஸ்பரோ ஊர் மக்களிடம் காசை வாங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர். இருவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹரிஷ் பேசி முடித்ததுமே அவர் போன் அடித்தது. போனை ஸ்பீக்கரில் போட்டிட அழைப்பில் இருந்தவர், ஹரிஷ், இங்க பெரிய பிரச்சனை என்று பதட்டத்தில் கூறினார். ஹரிஷுக்கு கீழ் மற்ற இடத்தை பார்த்துக் கொள்பவர்தான் அழைத்து இருந்தார். ஏன், என்னாச்சு என்று கேட்டார் ஹரிஷ். மாறன் கேங்க சேர்ந்தவங்க இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று கூறிட அதிர்ந்தார் ஹரிஷ். அவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க என்று பல்லை கடித்துக் கொண்டு ஹரிஷ் கேட்க, தெரியல, ஆனா நம்ம ஆளுங்க நிறைய பேர் அடிச்சு போட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது என்று படபடத்தார். இது நம்ம இடம், நம்ம இடத்துல வந்து அவங்க பிரச்சனை பண்றத வேடிக்கை பார்க்காம கொன்னு போடு என்று உத்தரவிட்டார் ஹரிஷ். மித்ரா கடை அருகே அமர்ந்திருந்த ஜாஸ்பருக்கும் இந்த தகவல் கிடைத்தது. சரவணனை முறைத்தவர், இதெல்லாம் உன் வேலைதானா என்று கேட்டார். சரவணா ஒன்றும் கூறவில்லை. ஜாஸ்பர் தனக்கு தானே சிரித்துக் கொண்டு, நான் கூட நீ ஏதோ பெருசா பண்ண போறேன்னு தப்பா நினைச்சிட்டேன், பார்த்தா மாறன் கேங் வந்திருக்கு, அவங்க உன்னை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறியா? அந்த கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது என்று திமிராக கூறினார். இத கேட்டு எனக்கு சலிப்பா இருக்கு, வேற ஏதாவது புதுசா சொல்ல என்று சலிப்பாக கூறினான் சரவணா. ரத்தினம் கூறியபடி மாறன் கேங்கும் ஜாஸ்பர் கேங்கும் பாம்பும் கீரியும் போல். ஆனாலும் அதனை வெளியே காட்டிக் கொள்ளாமல் இருந்தனர். மற்ற விவரங்கள் அவனுக்கு பெரிதாய் தெரியாது. ஜாஸ்பர் போன் மீண்டும் அடித்தது. இம்முறை ஹரிஷ் தான் அழைத்திருந்தார். பாஸ், நம்ம ஆளுங்க நிறைய பேரை குத்தி போட்டானுங்க, நம்மள எதிர்க்கிறவங்க எல்லாம் மாறன் கேங்க சேர்ந்தவங்க. இப்ப அவங்க சரவணனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சரவணாவை அவங்க கிட்ட விட்டுருவோமா என்று கேட்டார் ஹரிஷ். இன்னும் சண்டை நீடித்தால் பல உயிர்கள் போகும். ஆனால் சரவணனை அவர்களிடம் கொடுத்து மாறன் கேங்கிடம் தோற்பதா? அதை எப்போதும் ஜாஸ்பர் செய்ய மாட்டார். மாறன் கேங்கிடம் தோற்பது மட்டும் தெரிந்தால் இங்கு இருக்கும் அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் பறிபோகும். இதில் அவர்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். பாஸ், அவங்களோட லீடர் சாருமதி என்றார் ஹரிஷ். அவர்கள் சாதாரண கேங்ஸ்டரிடம் சண்டை போட்டிருந்தால் இந்நேரம் ஜாஸ்பருக்கு அழைத்திருக்க மாட்டார். ஆனால் சாருமதி அப்படியில்லை. அவள் மிகவும் தந்திரமான நரி. இரக்கம் என்பது அவள் அகராதியில் இல்லவே இல்லை. முக்கியமாய் மாறன் கேங்கிற்கும் சாருவிற்கும் நல்ல நட்புறவு இருக்கிறது. அவள் என்ன கூறினாலும் மாறன் கேங் அதனை பின்பற்றுபவர். இதை கேட்டதுமே ஜாஸ்பர் முகம் மாறியது. என்று வெடித்து சிரித்தார் ஜாஸ்பர். அவருக்கு இப்பொழுது சப்போர்ட்டிற்கு அகரன் குடும்பம் இருப்பதனால் மேலும் ஆட்களை கொண்டு வருவது அவருக்கு கடினம் இல்லை. அவ சாதாரண ஒரு பொண்ணு, சோ நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டு என்று ஜாஸ்பர் உத்தரவு போட அதன் பின் கேம்பஸ் ரோடு அமைதியை இழந்தது. தலைவனின் கட்டளைக்கு இணங்க அனைவரும் பயங்கரமாய் சண்டையிட்டனர். ஹில்வுடில் இருக்கும் மற்ற லோக்கல் கேங்ஸ்டர் அனைவரும் வந்து சேர்ந்திட மிகப்பெரிய கேங் வார் அங்கு தொடங்கியது. கூக்குரலும் ரத்த கிளறியுமாக அந்த இடம் காட்சியளித்தது. மாறன் கேங்க வச்சு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது என்றார் ஜாஸ்பர். சீக்கிரமே அங்கு ஆயிரக்கணக்கானோர் அந்த இடத்திற்கு வந்தனர். ஜாஸ்பரின் அதிகாரம் அங்கு ஓங்கி இருந்தது. சாருமதி,
முதல்ல உன்னோட ஆளுங்க தான் இங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க. இதுக்கு நீ எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்று தலைமை தாங்கி ஹரிஷ் கத்தினார். தலையில் சிறிய கட்டுடன் அங்கிருந்த சாருமதி எதிரே வந்து நின்றாள். என்ன, உனக்கு என்ன பதில் வேணும் என்று லேசாய் புன்னகைத்தபடியே நிதானமாய் கேட்டாள் சாரு. சட்டென்று ஜாஸ்பரின் ஆட்கள் சுற்றும் முற்றும் பார்த்து பயத்தில் நடுங்க ஆரம்பித்தனர். சிறிது நேரம் முன் வரையிலும் தங்கள் இடம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பயத்தில் பின்வாங்கினர். அங்கிருந்த ஜாஸ்பருக்கு மீண்டும் அழைப்பு வந்தது. என்ன சொல்ற நீ என்று அவரின் அதிர்ந்த குரலே தாம் நினைத்தது நடந்துவிட்டது என்று லேசாய் புன்னகைத்தான் சரவணா. ஜாஸ்பர், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். பட் இந்த தடவை நீ தப்பான பக்கம் போயிட்ட என்று கூறி எழுந்தவன் மேலும், என் கூட சேர்ந்து மித்ராவும் ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சல்ல, ஆனா நான் உன்னை இப்ப கொல்ல மாட்டேன். அதே போல உன்னை இதுக்கு மேலேயும் சும்மா விட மாட்டேன் என்று கூறினான் சரவணன். மிகப்பெரிய டிராப்பில் மாட்டிக்கொண்டதை உணர்ந்தவர், மிஸ்டர் சரவணா, பிளீஸ் நீங்க இப்ப கிளம்பலாம், நான் உங்களை தடுக்க மாட்டேன் என்று மிகவும் அடக்கமாக கூறினார் ஜாஸ்பர். அத்தியாயம் 73. அவனை கொன்றுங்க. இத்தனை நேரம் இருந்த திமிரெல்லாம் போய் மிகவும் பவ்யமாய் பேசினார் ஜாஸ்பர். ஒரே ஒரு போன் கால் அவரின் மொத்த நடவடிக்கையும் மாற்றியது. ஒரே விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டார் ஜாஸ்பர். சரவணன் இதனை கையாள முற்றிலும் வேறுபட்ட முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறான். மாறன் கேங்க இங்கு வர வைத்திருக்கிறான் என்றால் அவர்களை இங்கு இருந்து அனுப்ப அவனால் மட்டுமே முடியும் என்று நினைத்தார். மாறன் கேங் ஜாஸ்பரின் நீண்ட கால எதிரி. குறிப்பிட்ட இடத்திற்காக இரு குழுவினர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் இதுவரை நேருக்கு நேர் இப்படி மோதியது இல்லை. இப்பொழுது மாறன் கேங்கை எதிர்த்து சண்டை போட கூறியதை நினைத்து மிகவும் வருந்தினார் ஜாஸ்பர். அவரின் மொத்த திமிரும் ஆணவமும் ஒரு நொடியில் அடங்கி போனது. அப்ப என்னமோ சொன்னியே, இதுவோ ஏரியா, என்னால இங்க இருந்து நகர முடியாதுன்னு என்று நக்கலாய் கேட்டான் சரவணா. ஜாஸ்பர் என்னதான் கூறினாலும் அவரை சாகும் நிலைக்கு தள்ளுவதே அவனின் எண்ணமாக இருந்தது. ஜாஸ்பருக்கு இப்பொழுது அதிகாரம் இல்லை. சரவணா, நீ வேணும்னே பண்றேன்னு தெரியும். இதெல்லாம் அகரன் ரியல் எஸ்டேட்டை திரும்ப எடுத்துக்க அவங்க பண்ண பிளான். அவங்க யாருன்னு காட்ட இப்படி பண்ணாங்க. நான் ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான் என்று அவரின் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஜாஸ்பர். அந்த அழைப்பு அவரை ஒப்புக்கொள்ள வைத்தது. முன்பு பேசியதை விட இப்பொழுது மிகவும் நிதானமாய் பேசினார். ஒரு சர்வன்ட்டா உன் தகுதிக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணிருக்கணும் என்று காட்டமாய் கூறிய சரவணா நேராக கேம்பஸ் ரோடில் இருக்கும் உயரமான கட்டிடத்தை நோக்கி நடந்தான். அங்க இருந்து அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் கட்டுமான பணியில் இருக்கும் கட்டிடத்தை அவனால் நன்றாக பார்க்க முடியும். ஜாஸ்பரும் பல்லை கடித்துக் கொண்டு எழுந்தார். இதுவே முதல் முறையாக அவர் ஒருவனிடம் பணிந்து போகிறார், அதுவும் ஒரு மாணவனிடம். சரவணா, நான் நல்லா யோசிச்சுட்டேன். அகரன் ரியல் எஸ்டேட்ட நான் உன்கிட்டயே திரும்ப கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல அகரன் ஃபேமிலி உனக்கு தொந்தரவு கொடுத்தா நானே ஹெல்ப் பண்றேன். அகரன் ஃபேமிலியை சமாளிக்க நானே எல்லா பணத்தையும் கொடுக்கறேன் என்று கூறிய ஜாஸ்பர் அவரும் அந்த கட்டிடத்திற்கு சென்று நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தார். இரண்டு குழுவினரும் தீவிரமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் அந்த கட்டிடத்தில் இருந்தனர். போலீசின் பாதுகாப்பு படை வெளியே தயார் நிலையில் நின்று கொண்டிருந்தது. கையில் ஸ்னிப்பகனுடன் காத்துக் கொண்டிருந்தனர். ரவிதான் தலைமை தாங்கியிருந்தார். சரவணா, என்ன விற்று பிளீஸ். திமிராக பேசிக் கொண்டிருந்தவர் எப்பொழுதோ அடங்கி போயிருந்தார். சரவணா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அகரன் ஃபேமிலியை சமாளிக்க நான் ஹெல்ப் பண்றேன் என்று கெஞ்சினார் ஜாஸ்பர். போனை எடுத்து அகரன் குடும்பத்தினருடன் தன் உறவுகளை முடித்துக் கொள்ள தயாராக இருந்தார். வெளியே இருந்த காவல்துறையினர் நீண்ட காலமாய் ஜாஸ்பரை பிடிக்க காத்துக் கொண்டிருந்தனர். இதோ அவர்களுக்கான நேரமும் நெருங்கிவிட்டது. ஒவ்வொரு முறையும் ஆதாரத்தை அழித்து தப்பித்துக் கொண்டே இருந்தார். ஆயிரக்கணக்கில் ஜாஸ்பரின் ஆட்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. உயிர் சேதம் அதிகமாய் இல்லாவிட்டாலும் இது பெரிய ஆபத்து. பிளீஸ், என்னை இந்த ஒரு தடவை காப்பாத்து, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் என்று இறைஞ்சினார் ஜாஸ்பர். தெரியாத்தனமாய் சரவணனிடம் போட்டி போட்டு விட்டோம் என்று வருந்தினார். யாருக்கும் தெரியாமல் பாலாவுடன் ரகசியமாய் ஷேரை வாங்கி சரவணனிற்கு மேல் தாம் இருப்போம் என்று கனவு கண்டார். ஆனால் சரவணா சாருவின் ஆட்களுடன் ஒன்று சேர்ந்து வேண்டும் என்றே ஜாஸ்பரை தூண்டிவிட்டு வசமாய் சிக்க வைத்து விட்டானே. இம்முறை மிகவும் அவசரப்பட்டு விட்டார் ஜாஸ்பர். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்த்த சரவணா, என்ன சொன்ன?
ஆமா, நான் அகரன் ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ் உன்கிட்ட கொடுத்திருந்தா என்ன விட்டுருப்பியா என்று சீறினான். கண்டிப்பாக ஜாஸ்பர் விட்டிருக்க மாட்டார். அவன் கேள்வியில் அதிர்ந்து நின்றார். அதனோடு மட்டுமே அவர் நிறுத்தியிருக்க மாட்டார். சரவணாவை சாதாரணமாய் நினைத்து அவனை பழிவாங்க பலவாறாக திட்டமிட்டிருந்தார். என்ன மன்னிச்சிடு பிளீஸ் என்று நடுக்கத்துடன் கூறினார் ஜாஸ்பர். இதற்கு முன் இரக்கமில்லாத பல பேரை அண்டர்வேர்ல்டில் பார்த்திருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் பரவாயில்லை என்று சரவணனை பார்க்கும்போது தோன்றியது அவருக்கு. அண்டர்வேர்ல்டில் எதிரிகளிடமிருந்து அனைத்தையும் பிடுங்கிவிட்டு உயிருடன் மட்டுமாவது விட்டு வைப்பார். கொஞ்சம் இரக்கம் இருக்கும். ஆனால் இவனிடம் அது இல்லையே. மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை முதல்ல பார்த்தப்பவே நீங்க சொல்றத கேட்டிருக்கணும். என் தப்புதான். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சத்தியமா நான் சாகுற வர உங்களுக்கு விசுவாசியா இருக்கேன். உங்களோட அந்த ஃப்ரெண்ட பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் தான் ஒருத்தனை விட்டு அவ கடை சாப்பாடுல விஷயத்தை கலக்க சொன்னேன். மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை முதல்ல பார்த்தப்பவே நீங்க சொல்றத கேட்டிருக்கணும். ஏன் தப்பு தான். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சத்தியமா நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். உங்களோட அந்த ஃப்ரெண்ட பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் தான் ஒருத்தனை விட்டு அவ கடை சாப்பாட்டுல விஷத்தை கலக்க சொன்னேன். அவ பிஸியா இருந்ததுனால அவ அதை கவனிக்கல. அந்த ஆள் இப்போ என் கிட்ட தான் இருக்கான். நான் உடனே அவனை போலீஸ் கிட்ட போய் சரண்டராக சொல்றேன். மித்திரவ நானே வெளியே கொண்டு வரேன். இனிமே அவளை நானே ப்ரொடெக்ட் பண்றேன் என்று பலவராக கெஞ்சினார் ஜாஸ்பர். சரவணன் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜாஸ்பர், இப்பதான் சீன் செம்மையா இருக்கு. அத பாக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுல உங்களுக்காக பல பேர் நம்பிக்கையா வேலை பாக்குறவங்க அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவம், இவங்கெல்லாம் இன்னைக்கு இன்னொரு பெரிய குரூப் கூட சண்டை போட்டு சாக போறாங்க என்று உச்சு கொட்டினான் சரவணா. என்று கோபத்தில் பல்லை கடித்தார் ஜாஸ்பர். அடுத்ததாக அவரின் சாவுதான் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். சரவணா, ரொம்ப ஆணவத்தில் ஆடாத. அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஏன் ஆளுங்க மட்டும் இல்ல, சாரு மாறன் கேங்க சேர்ந்தவங்களும் தான். போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தா மாறன் கேங்கையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா சாரு உன்னை சும்மா விட மாட்டா என்று கோபத்தில் கூறினார் ஜாஸ்பர். ஜாஸ்பரை விட மாறன் கேங் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், மிகவும் கொடூரமானவர்கள். அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அவன் கையை சொடக்கினான் சரவணா. அவன் குறித்த நேரம் முடிவடைந்தது. மெல்ல கும்பலாக அந்த கட்டிடத்தில் இருந்து ஆட்கள் வெளிவர துவங்கினர். அதனை கண்டு பெரிதாய் திகைத்தார் ஜாஸ்பர். இது எப்படி நடந்துச்சு என்று அதிர்ந்தார். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்து நீல நிற உடையுடன் நிறைய பேர் வெளியே வந்தனர். அதில் 3000 பேர் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் அங்கு வேலை பார்ப்பவர்கள். தலையில் இடி இறங்கியது போல் உணர்ந்தார் ஜாஸ்பர். திகைப்புடன் சரவணா பக்கம் திரும்பியவர், நீ சொன்ன 3000 பேரு இவங்க தானா என்று கேட்டார். அவர் மாறன் கேங்கில் இருந்து 3000 பேரை அழைத்து வந்து இருப்பான் என்று நினைத்தார். இந்த 3000 பேர் தான் ஜாஸ்பருக்கு எதிராக வந்த மாறன் கேங் என்று நினைத்து அவர்களுடன் சண்டையிட ஆட்களை அனுப்பிவிட்டார் ஜாஸ்பர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தான் ஹில்வுட் சொந்தம் என்று பேச்சு வேறு. சரவணன் ஆட்கள் சாதாரண தொழிலாளர்கள். ஜாஸ்பரை பெரிய முட்டாளாக்கி இருக்கிறான். ஆமா, அவங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கெல்லாம் அகரன் ரியல் எஸ்டேட்ல வேலை பாக்குற ஒர்க்கர்ஸ். இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு நான் ஒத்த பைசா கொடுக்கல. ஆனா அவங்கெல்லாம் அகரன் ரியல் எஸ்டேட்டோட எதிரிங்க என்று வெற்றி புன்னகையை சிந்தியவன், எப்படி ஜாஸ்பர் என்னோட ஆட்டம்? இப்ப ஒத்துக்கிறியா? நீ தோத்துட்ட என்று கேட்டான். அந்த 3000 பேர் மாறன் கேங்கின் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு சரவணனை தேடி கேம்பஸ் ரோடிற்கு வந்து இருக்கின்றனர். இதை பார்த்ததும் மாறன் கேங் என்று தவறாக எண்ணி சண்டையிட ஆரம்பித்து விட்டனர். இதெல்லாம் எப்படி பண்ணன்னு யோசிக்கிறியா என்று கேட்டு சிரித்த சரவணா மேலும், சாரு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா. அவ இருந்தா மாறன் கேங்னு நீங்க ஈஸியா நம்பிடுவீங்க. அப்புறம் ஹரிஷ் சொன்னா நீயும் நம்பிடுவ என்று கூற தன்னை ஹரிஷ் ஏமாற்றியதை நினைத்து கொதித்தார் ஜாஸ்பர். நீ நினைக்கலாம் ஹரிஷ் உனக்கு பல வருஷமா உனக்கு கீழே வேலை பாக்குறாருன்னு. ஆனா அவர் குடும்பத்தையே அடிச்சது நீ. உன்ன நேரம் பார்த்து பழி வாங்க நினைச்சார். என் ஹெல்ப் கேட்டாரு, நானும் பண்ண. சிம்பிள் என்று தோள் குலுக்கினான் சரவணன். ஜாஸ்பருக்கு தலை வெடிப்பது போல் இருந்தது. ஜாஸ்பர் சம்பள பணத்தை கொடுக்க முடியாததனால்தான் வன்முறையாக அங்கு வேலை பார்ப்பவர்களை தாக்கியிருக்கிறார் ஜாஸ்பர் என்று செய்தி பரவியது. பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பண்ணிருக்க. ஏன் கோவத்தை எனக்கு எதிரா நீ திருப்பிட்டல்ல என்று கூறியவர் சத்தமாய் சிரித்தார். சிரிப்பில் மகிழ்ச்சி இருக்கிறதா என்றால் இல்லை.
கோபம், ஆத்திரம், வெறுப்பு என அனைத்தும் இருந்தது. இனி நடந்தவற்றை நினைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார் ஜாஸ்பர். நான் சாக போறேன்னா உன்னையும் சாகடிப்பேண்டா என்று கூறி வாக்கி டாக்கி எடுத்தவர் சரவணனை கொன்னுருங்க என்று கர்ஜித்தார். அத்தியாயம் 74. அடி வாங்கிய சாரு. மிகப்பெரிய தோல்வியை தழுவினார் ஜாஸ்பர். அவரின் ஆட்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் சரவணனின் ஆட்களே. போலீசால் அத்தனை பேரையும் கைது செய்ய முடியாது என்பதனால் அவர்களின் தலைவனான ஜாஸ்பரை உயிருடன் பிடிக்க காத்துக் கொண்டிருந்தனர். பல வருடமாய் கைது செய்து நினைத்தவர்கள் இன்று ரவி தலைமையில் ஜாஸ்பரை பிடிக்க காத்துக் கொண்டிருந்தனர். இதற்கு மேல் தம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஜாஸ்பர் உணர்ந்தார். போனை பேசி முடித்ததும் சரவணா இருக்கும் கட்டிடத்தை நோக்கி பல பேர் வந்தனர். ஜாஸ்பரும் அங்கு இருக்கும் ஒரு கட்டையை எடுத்து சரவணனை பார்த்தவர், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று கூறி சரவணனை நெருங்கினார். சண்டை போடுவதில் ஜாஸ்பர் கை தேர்ந்தவர். சரவணன் அவருக்கு ஈடு இல்லை. அங்கு பல பேர் வரும் சத்தம் கேட்க ஜாஸ்பர் வேகமாய் சரவணனை நெருங்கி கட்டையை ஓங்கினான். சரவணன் தலைக்கு முன்னே கையை மடக்கியபடி நீட்டிய ஜஸ்டின் அந்த அடியை வாங்கியிருந்தான். ஜாஸ்பர் ஓங்கிய வேகத்தில் அந்த கட்டை சரவணன் தலையில் பட்டு இருந்தா இந்நேரம் தலை பிளந்து இருக்கும். ஆனால் ஜஸ்டினோ இவையெல்லாம் சாதாரணம் என்பது போல் நின்று இருந்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் சரவணன் முன்பு வந்து நின்றிருந்தான் ஜஸ்டின். ஜாஸ்பர் திகைப்புடன் ஜஸ்டினை பார்த்தார். மிஸ்டர் சரவணன், சாரி கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் என்றான் ஜஸ்டின். நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஜஸ்டின். ஜஸ்டினை பார்த்த கணமே அவனை எளிதாய் கையாள முடியாது என்பதை புரிந்து கொண்டார் ஜாஸ்பர். சாதாரண கொலைக்காரன் போல் அவன் இல்லை என்று தோன்றியது. இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. As you wish, I'll finish him off. என்று கூறிய ஜஸ்டின் கழுத்தை வளைத்து நெட்டி முறித்துக் கொண்டான். அதில் தன்னிச்சையாக பின்வாங்கிய ஜாஸ்பர் லேசான சிரிப்புடன், என்ன சரவணா, வெறும் ஒரே ஒருத்தனை வர சொல்லிருக்க என்று நக்கலாக கேட்டார் ஜாஸ்பர். அவர் பின்னால் பெரிய கூட்டமே இருந்தது சரவணனை கொலை செய்ய. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று ஜாஸ்பரை கண்டு கொள்ளாமல் ஜஸ்டினிடம் கேட்டான் சரவணா. அதில் சிரித்த ஜஸ்டின், மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பீனிக்ஸ் குடும்பத்தையே சந்தேகப்படுற மாதிரி என்றான். ஜஸ்டினுக்கு இம்மாதிரியான சூழல் மிகவும் பழக்கப்பட்டது. அவனின் தொழிலே இதுதானே. வாழ்வா சாவா என்ற நிலையை தாண்டி சாவின் விளிம்பு வரை சென்று வந்து இருக்கிறான். இதில் ஜாஸ்பர் எல்லாம் அவனுக்கு எம்மாத்திரம். ஜஸ்டின் கூறி முடித்ததும் கீழே சத்தம் அதிகமாய் கேட்டது. ஜாஸ்பர் விரைவாக சென்று எட்டி பார்க்க ஹரிஷ் தான் ஆட்களுடன் வந்து கொண்டிருந்தார். என்று தரையை ஓங்கி உதைத்த ஜாஸ்பர் கடிந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்ட காரணம் ஹரிஷ் தான். இதே ஹரிஷ் ஜாஸ்பருக்கு மிகவும் உண்மையாக இருந்து சாருமதியுடன் கூட்டு சேர்ந்து அவருக்கு துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் அவருக்கு இந்நிலைமை நேர்ந்திருக்காது. அவரின் ஆட்களுக்கும் ஒன்றுமாகியிருக்காது. மிஸ்டர் சரவணா, இந்த ஆளை என்கிட்ட விடுறீங்களா, நான் பாத்துக்கிறேன் என்று கேட்டு படியேறி வந்தவர் கெஞ்சலுடனே சரவணனை பார்த்தார். வேற்றாளாய் சரவணனால் ஹரிஷின் பழி உணர்வை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜாஸ்பரை கொஞ்சம் கொஞ்சமாய் வதைக்க வேண்டும் என்று ஹரிஷ் நினைப்பதை அவனால் உணர முடிந்தது. சரி என்று கூறி அங்கிருந்து கிளம்பினான் சரவணா. நீ எல்லாம் எனக்கு சமமானவன்னு நினைக்கிறியா என்று ஹரிஷிடம் கர்ஜித்தார் ஜாஸ்பர். அதற்கு ஒன்றும் கூறாமல் அழுத்தமாய் ஜாஸ்பரை பார்த்தார் ஹரிஷ். சரவணா கீழே வந்திட கேம்பஸ் ரோடில் இன்னொரு குரூப் வந்து அவர்கள் எல்லாம் அகரன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த தடவை சரவணனை எதிர்க்க அவர்கள் வரவில்லை. சரவணன் அருகே வந்த பெலிக்ஸ் கைகள் லேசாய் நடுங்கியது. ஜாஸ்பரை சமாளிக்க சரவணா ரவியின் உதவியை நாடுவான் என்றுதான் நினைத்தார் பெலிக்ஸ். ஆனால் அவனோ ஆயுதம் ஏந்திய காவலர்களை ஆயிரக்கணக்கில் இங்கு திரட்டியிருக்கிறானே, இது அத்தனை சாதாரண விடயம் இல்லை. கேம்பஸ் ரோடுடை பார்த்த பெலிக்ஸ், இந்த ஜாஸ்பருக்கு அறிவே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மிஸ்டர் சரவணாவே எதிர்த்திருப்பான். மிஸ்டர் சரவணா, நானே உங்ககிட்ட அகரன் ரியல் எஸ்டேட்டை ஒப்படைக்கிறேன் என்று கூறி அவன் கையில் கான்ட்ராக்டை திணித்தார். அதன் பின்னால் திரும்பி, இன்னும் நீங்களா எதுக்கு வெயிட் பண்றீங்க? போய் நம்ம ஃப்ரெண்ட் மித்ராவை பத்திரமா பெயில எடுத்து இங்க கூட்டிட்டு வாங்க. இதை தடுக்க யாரு வராங்களோ அவங்க அகரன் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் என்று பெலிக்ஸ் கூறிட அவருடன் வந்த கார்கள் சிலது போலீஸ் ஸ்டேஷன் சென்றது. சரவணனின் அதிகாரம் என்னவென்று அவருக்கு புரிந்தது. பெலிக்ஸ் சூழ்நிலையை தமக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார். ஜாஸ்பரின் வீழ்ச்சி சரவணனின் மீது
அவருக்கு இருந்த எண்ணத்தை மொற்றமாய் மாற்றியது. சரவணனின் அடியாட்கள் என யாரும் இல்லை, ஆனால் அவன் அடியாட்களை மிகவும் திறமையாய் கையாளுகிறான். நீங்க அதை செய்யணும்னு அவசியம் இல்ல என்று அமைதியாய் கூறினான் சரவணா. அவனின் அமைதியைக் கண்டு எல்லாம் சரியானது என்று நிம்மதியடைந்தார் ஃபெலிக்ஸ். ஆனால் அவன் அதனோடு நிறுத்தவில்லை. என்னோட அடுத்த டார்கெட் நீங்க தான். என்னோட லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதுல இப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க என்று கூறிட ஃபெலிக்ஸ் பேச்சற்று நின்றார். மிஸ்டர் சரவணா, என்ன சொல்றீங்க நீங்க என்று திணறினார். அவரை கண்டு கொள்ளாதவன் வேறுபுறம் பார்க்க கேம்பஸ் ரோடு ஒரு சிகப்பு உருவத்தை அங்கு கண்டான். அது சாருமதிதான். அடர் சிகப்பு நிற உடையில் மெல்ல அண்ணனடையிட்டு வந்து கொண்டிருந்தாள் சாரு. அவளை கண்டதும் அவளை நோக்கி நடந்தான் சரவணா. எப்படி என்னோட நடிப்பு பக்காவா இருந்துச்சா என்று சரவணன் தோளில் கையை போட்டுக்கொண்டு கேட்டாள் சாரு. பெர்ஃபெக்ட். அதில் உதட்டை சுருக்கி சிறு குழந்தை போல் செய்தவள், அப்போ எனக்கு ரிவார்டும் கிஃப்டும் கொடு என்று அவனை நெருங்கி கேட்டாள் சாரு. அதில் கண்களை அகல விரித்தவன், அக்கா, நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க, இப்படி பேசுறத நிறுத்துங்க அக்கா என்று நெளிந்தான் சரவணா. அதில் பக்கென்று சிரித்தவள் அவனை விடமாட்டேன் என்பது போல் தலையசைத்தாள் சாரு. நீங்க தான் பெஸ்ட், ஓகேவா என்று சரவணன் கூறிடவும் தான் அவனை விடுவித்தாள் சாரு. அது ஆனா இதெல்லாம் பத்தாது. உனக்கு பொண்ணுங்க கிட்ட ஸ்வீட்டா பேசவே தெரியல. பேசாம இன்னைக்கு நைட்டு என் ரூமுக்கு வரியா, உனக்கு சொல்லிக் கொடுக்க என்று புன்னகையுடன் சாரு கேட்க வாயடைத்து நின்றான் சரவணா. மற்றவரிடம் மயங்குவது போல் பேசி உரைய வைப்பதில் சாரு கில்லாடி. சாரு நக்கலாய் சரவணனை பார்த்து சிரிக்க, நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேன் என பட்டென்று கூறினான். அதில் சிரித்தவள், சரி, ஆனா எனக்கு டின்னர் மட்டும் பத்தாது என்று கூறி கண்ணடித்துவிட்டு அவளின் ஜீப்பை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அதன்பின் துப்பாக்கி ஏந்திய போலீசுடன் லோக்கல் போலீசும் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ள அனைத்து செய்திகளிலும் கேம்பஸ் ரோடில் நடந்த சம்பவங்களே ஓடின. மாலை சாரு அவளின் வில்லாவிற்கு சென்றாள். அவளின் வில்லா முழுவதும் அடர் நிறங்களால் நிரப்பப்பட்டு இருக்கும். அங்கு நிறைய பேர் வசிப்பதில்லை. ஒரே ஒரு ஹவுஸ்கீப்பரால் அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. சாரு கதவை திறந்து மறுநொடியே ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள். லிவிங் ஏரியாவில் போடப்பட்டிருக்கும் சோஃபாவில் யாரோ ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர்தான் இளமாறன். அவர் ஏன் வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் மட்டும் இல்லாமல் உடன் சில பாடிகார்ட்ஸையும் அழைத்து வந்திருக்கிறார். மிஸ்டர் மாறன் என்று வரவேற்ற சாரு வேகமாய் உள்ளே நுழைந்து, நீங்க டயர்டா இருக்கீங்களா? நான் வேணும்னா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடவா என்று கேட்டுக்கொண்டே அவரை நெருங்கி அவர் தோளில் கை வைக்க அடுத்த நொடியே பளார் என்று அவள் கன்னத்தில் அறை விழுந்தது. மாறன் தான் வேகமாய் எழுந்து அவளை அறிந்திருந்தார். அவளின் வெண்மையான கன்னம் செந்நிறத்திற்கு மாறி மாறனின் கைவிரல்களின் அச்சை தாங்கியிருந்தது. மிஸ்டர் மாறன், நான் என்ன தப்பு பண்ண என்று அதிர்வுடன் கேட்டவள் மெல்ல எழுந்து நின்றாள். ஏன் இன்னைக்கு நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா என்று சீற்றத்துடன் கேட்டார் மாறன். மிஸ்டர் மாறன், நீங்க என தட்டு தடுமாறி சாருவிற்கு மாறனின் கோபம் அவளை நடுங்க செய்தது. எந்த நேரத்தில் மாறன் என்ன செய்வார் என்று யாராலும் கணித்திட முடியாது. அவரின் கோபத்திற்கு ஆளானால் அவர்களின் சாவு மிகவும் கொடூரமாயிருக்கும். நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே சாரு. இன்னைக்கு நடந்தது ஒரு டிராப்னு உனக்கு புரியல என்று கேட்டார் மாறன். சாரு சரவணனிற்கு உதவியதை மறுக்கவில்லை. மிஸ்டர் மாறன், நான் அந்த பையனை மயக்க நினைக்கல. இதை நான் உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். ஜாஸ்பர் உங்க எதிரி. சோ அவனை போட்டு தள்ளுனா நமக்கு தொல்லை ஒழியும். அதான் கிடைச்ச சான்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்றாள் சாரு. அதற்கு அவளை முறைத்தவர், அவனை கொல்லணும்னு நினைச்சா நான் எப்பவோ பண்ணிருப்பேன். இப்ப போலீஸ் கவனம் நம்ம மேல இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போற என்று கத்தினார் மாறன். அத்தியாயம் 75. சாருவின் அழைப்பு. அன்றைய விரைவு செய்திகளாக கேம்பஸ் ரோடில் நடந்த சம்பவங்களே ஓடிக்கொண்டிருந்தன. முக்கிய செய்தி, அகரன் ரியல் எஸ்டேட்டின் உரிமையாளர் மறைந்த பாலகிருஷ்ணா ரகசியமாய் ஜாஸ்பர் என்பவரிடம் 30% பங்கை அவரின் பெயருக்கு இறப்பிற்கு முன் மாற்றியுள்ளார். இப்போது ஜாஸ்பர் தான் அகரன் ரியல் எஸ்டேட்டின் மிகப்பெரிய பங்குதாரர். ஆனால் அவர்தான் பாலகிருஷ்ணன் விட்டு சென்ற கடனை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. இன்று அகரன் ரியல் எஸ்டேட் கட்டிடத்தில் மிகப்பெரிய சண்டை நடந்தது. போலீஸ்க்கு முன்கூட்டிய தகவல் கிடைத்ததனால் விரைவாக சென்று ஜாஸ்பரின் ஆட்களை கைது செய்தனர்.
கேம்பஸ் ரோடில் நிறைய காவல்துறையினர் இன்னும் அங்கே நின்று கொண்டு பொதுமக்களிடம் விசாரணை நடத்திக் கொண்டிருந்தனர். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜாஸ்பரை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு தெரியுமா என்று ஒரு பெண் போலீஸ் கேட்டாள். அவள் அருகில் நின்று கொண்டிருந்த மற்றொரு போலீஸ், யாருன்னு தெரியல, எங்க அண்டர் கவர் ஏஜென்டா ஒர்க் பண்ணானும் தெரியல, ஆனா அவர்தான் என் ஹீரோ என்று சிலாகித்தான். ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் இன்னுமே இருவருக்குள் சண்டை நடந்து கொண்டிருந்தது என்று பல்லை கடித்துக் கொண்டு தன் எதிரே இருக்கும் ஹரிஷை பார்த்து முறைத்தார் ஜாஸ்பர். அவருக்கு தெரிந்த ஹரிஷ் அவர் இல்லை. என்கிட்டயே உன் வேலையை காட்டிட்டல என்று ஆக்ரோஷமாய் கேட்டார் ஜாஸ்பர். அவரின் வலது கைதான் ஹரிஷ். ஹரிஷை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு உள்ளோம் என்று இத்தனை நாளாய் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவையெல்லாம் உண்மையில்லை என்று காட்டிவிட்டார் ஹரிஷ். இத்தனை நேரம் ஹரிஷின் வழியை மறைத்துக் கொண்டு இருந்த 10 பேரை சில நிமிடத்திலே அடித்து வீழ்த்தியிருந்தார் ஹரிஷ். இதனை கண்டு திகைத்த ஜாஸ்பர், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். சரவணன் சென்ற பின் ஹரிஷும் அவரும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள். சுலபமாய் ஹரிஷை வீழ்த்திவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் வெறி கொண்டு அடித்து வீழ்த்தும் ஹரிஷை கண்டபின் இனி தமக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பு கம்மி என்று எண்ணினார். ஹரிஷின் பலம் அவரை அசைத்து பார்த்தது. தனக்கு கீழ் இவ்வளவு பலசாலி இருந்திருக்கிறானா என்று ஆச்சரியமாய் பார்த்தார். ஹரிஷ் சிகரெட் ஒன்றை பத்த வைத்துக் கொண்டு ஜாஸ்பர் அருகே அமர்ந்து கொண்டார். சிகரெட்டை இழுத்து விட்டவர், என்ன ட்ரெயின் பண்ணது நீதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல என்று கேட்டார். பின்ன யாரு என்று கர்ஜித்த ஜாஸ்பர் மேலும், முன்னாடி நீ சின்ன மளிகை கடை நடத்திக்கிட்டு வந்த அந்த பழைய கடையை வச்சுதான் நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தீங்க. அதுல இருந்து பெருசா எவ்வளவு வருமானம் கிடைக்கும்னு நினைக்கிற? அன்னைக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில நீ இருந்திருக்க மாட்ட ஹரிஷ் என்றார். என்ன பணமா என்று விரக்தியாக கேட்ட ஹரிஷ் சிகரெட்டை இழுத்து விட்டவர் மேலும் தொடர்ந்தார். உண்மையை சொல்லணும்னா நான் ஒன்னும் பணத்துக்காக அந்த கடையை ஓபன் பண்ணல. என்ன பொறுத்த வர பணம் பெருசு இல்ல, வெறும் நம்பர் தான். 10 வருஷத்துக்கு முன்ன நான் கோஸ்ட் டவுன்ல ஒரு கேங்ஸ்டரா இருந்தேன். அப்போதான் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா. அப்போல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். அதனால என் அடையாளத்தை எல்லாம் விட்டுட்டு அவளுக்காக இங்க வந்தேன். அவளுக்காகத்தான் நான் கேங்ஸ்டரா இருக்கிறதையே விட்டேன் என்று நிறுத்தியவர், அப்புறம் 5 வருஷமா நாங்க காதலிச்சோம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம். இப்ப அவ என்னோட மனைவி. நாங்க பேரண்டிங்க பத்தி நிறைய கனவு கண்டோம். எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டெய்லி எங்க குழந்தைக்காக ஸ்கூல் வாசல்ல நின்னு அவனை கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பட் கல்யாணம் ஆகி 3 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல. ஆனா நான் எதிர்பார்த்த குழந்தைக்கு பதிலா நான் நினைச்சு பார்க்காதது நடந்துச்சு என்று இதழை விரக்தியாக வளைத்து கூறினார் ஹரிஷ். அவர் முகமே ரௌத்திரத்தில் கொதித்தது. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா என்று நடுக்கத்துடனே கேட்டார் ஜாஸ்பர். ஹரிஷ் இத்தகைய ஆள் என்று அவருக்கு தெரியவில்லை. உயிரோடவா? நீயும் உயிரோட தான் இருக்க போற, ஆனா உயிர் மட்டும்தான் இருக்கும் என்று ஆத்திரத்துடன் கூறினார் ஹரிஷ். அடுத்த நொடி அந்த இடம் முழுவதும் ஜாஸ்பரின் அலறல் சத்தம் மட்டுமே நிறைந்திருந்தது. போலீஸ் வந்து பார்க்கும்பொழுது ஜாஸ்பர் ரத்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்தார். உயிருடன் தான் இருந்தார். ஆனால் உடலில் ஒரு இடம் விடாமல் வெட்டுக்காயம் இருந்தது. கையும் காலும் வெட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு காயமும் மிக ஆழமாயிருந்தது. காரை ஓட்டிக்கொண்டு சென்ற ஹரிஷ் சரவணன் முன்பு காரை நிறுத்தினார். சரவணனும் அவருக்காக தான் காத்துக் கொண்டிருந்தான். உங்க வேலை முடிஞ்சதா என்று கேட்டான் சரவணா. அதில் தலையை அசைத்தவர் அவனிடம் சிகரெட் ஒன்றை கொடுத்து, மிஸ்டர் சரவணா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லா பழியையும் நானே எடுத்துக்கிறேன். சீக்கிரமே போலீஸ் என்ன தேடி வந்துருவாங்க. திரும்பவும் விதி நம்மள ஒண்ணு சேர்க்கும்னு நம்புறேன் என்று கூறினார். சரவணன் சிகரெட்டை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதை பார்த்தவர், இதை எடுத்துக்கோங்க, இன்னும் நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு என்று கூறினார். சரவணா வேறு வழி இல்லாமல் அதனை எடுத்துக் கொண்டவன் சிரிப்புடன், ஆக்சுவலி உங்களுக்கு என் உதவியே தேவையில்லை, ஜாஸ்பரை நீங்களே காலி பண்ணிருக்கலாம் என்றான் சரவணா. அதற்கு லேசாக தலையசைத்தவர், ஆமா, ஒருத்தரை கொள்றது ஈஸி தான், ஆனா அடிக்கிறதுக்கும் உங்க உதவி தேவைப்பட்டுச்சு. மிஸ்டர் சரவணா, என் ஒய்ஃப் அன்னைக்கு ராத்திரி எங்க இடத்தை இடிக்கிறப்பவே அவ தப்பிச்சுட்டாதான். இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஆனா அவ நகரத்துல பிரச்சனை இருக்கு. சோ அவளை நான் பாத்துக்கணும். நாங்க வாழ புதுசா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். போலீஸால என்ன அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு சான்ஸ் கிடைச்சா உங்களுக்கு ட்ரிங்க் ட்ரீட் பண்றேன். மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன் என்று நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் அங்கிருந்து வண்டியை எடுத்துக் கொண்டு கிளம்பினார் ஹரிஷ். இடம் ஹில்வுட் போலீஸ் ஸ்டேஷன். சரவணனை வெளியே பார்த்ததும் புன்னகை தரவி, மிஸ்டர் சரவணா, உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. இதுக்காக நான் உங்களுக்கு மீல் ட்ரீட் பண்றேன். அதுவும் இல்லாம பீப்புள் ஹீரோன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்
என்றார் ரவி. ஜாஸ்பர் போன்ற ஆளை பிடிப்பது மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு. ட்ரீட் கொடுக்கறத பத்தி யோசிக்காதீங்க. நீங்க எனக்கு ட்ரீட் கொடுத்தா அது வேற மாதிரி ஆகும். நான் என் ஃப்ரெண்ட பத்தி கேட்க வந்திருக்கேன் என்று நேரடியாக கூறினான் சரவணா. அதில் தலையசைத்த ரவி, ஜாஸ்பர் இன்னும் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கல. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே இதுக்கு காரணமான ஆளை கண்டுபிடிக்கிறேன். மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகாது. ஐயோ சாரி, உங்க ஃப்ரெண்டுக்கு என்றான் ரவி. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே மித்ராவை இதுவரை யாரும் பார்க்க வரவில்லை. சரவணா அவளை பார்க்க உள்ளே சென்றான். உணர்ச்சியற்று அமர்ந்திருந்தாள் மித்ரா. அவள் ஊமை என்பதனால் இயல்பான மனிதர்கள் போல் அவளை நடத்திட மாட்டார்கள். அவளும் அதனை எப்பொழுதும் பெரிதாய் எடுத்துக்கொள்ள மாட்டாள். அவளை பார்த்துவிட்டு அவனின் ரெசார்ட்டிற்கு வந்தான் சரவணா. அவனும் ரத்தினமும் மித்ராவை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மிஸ்டர் சரவணா, மித்ராவை காப்பாத்துறது அவ்வளோ ஈஸி இல்ல. இந்த பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ் ஆனது. மித்ரா விஷம் கலக்கலன்னு ப்ரூவ் பண்ணா அவளுக்கு எதுவும் ஆகாது என்றார் ரத்தினம். அதன் பின் தான் நிம்மதி அடைந்தான் சரவணா. அப்புறம் அகரன் ரியல் எஸ்டேட் விஷயத்திலையும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று கூறினான் சரவணா. வாய்ப்பு கிடைத்த பொழுதே அதனை எடுத்துக்கொள்ள நினைத்தான் சரவணா. அதில் ஒரு நொடி திகைத்தார் ரத்தினம். அகரன் ரியல் எஸ்டேட் மீது அவருக்கு அவ்வளவு பெரிதான அபிப்பிராயம் இல்லை. அவரை பொறுத்தவரை அகரன் ரியல் எஸ்டேட் சிக்கல் நிறைந்த கம்பெனி. சரவணனிற்கு ரியல் எஸ்டேட்டில் கால் பதிக்க விருப்பம் இருந்தால் ரத்தினம் அகரன் ரியல் எஸ்டேட்டை விட பல நல்ல கம்பெனியை மொத்தமாய் விலைக்கு வாங்கி விடுவான். அகரன் ரியல் எஸ்டேட்டில் அந்த அளவு லாபமும் இல்லை, நல்ல மதிப்பும் இல்லை. இருந்தாலும் சரவணன் கேட்டுக்கொண்டதற்காக அவரும் அதில் உதவி செய்ய ஒப்புக்கொண்டார். அதை பற்றி பேசி முடித்ததும் சரவணா அவனின் போனை எடுத்து பார்த்தான். இன்னும் சாரு எந்த ஒரு மெசேஜையும் அனுப்பவில்லை. சாரு என்ன வர வர ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா? கேப் கிடைக்கிறப்போ இன்னும் உசுப்பேத்தி விட்றா. ஏன் இன்னும் மெசேஜ் பண்ணல என்று யோசித்தான் சரவணா. அதே சிந்தனையுடன் மெத்தையில் விழ சரியாக சாருடமிருந்து அழைப்பு வந்தது. உடனே அழைப்பை எடுக்க இருவருமே அமைதியாயிருந்தனர். என்ன பேசுவது என்று, எப்படி பேசுவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தான் சரவணா. சாரு, என்னாச்சு என்று கேட்டான் சரவணா. அதற்கு பதிலாய் அவனிடமிருந்து விசும்பலே அவனுக்கு பதிலாய் கிடைத்தது. அத்தியாயம் 76. யுவாவின் ப்ராப்ளம். சாருவின் அழுகை சத்தத்தை கேட்டவுடனே, சாரு உனக்கு என்னாச்சு என்று கேட்டான் சரவணன். இன்று அவள்தான் அவனுக்கு உதவினாள். அவள் மட்டும் இல்லை என்றால் ஜாஸ்பரை அவனால் வீழ்த்திருக்க முடியாது. அவள் என்னதான் இடக்காய் அவனிடம் பேசினாலும் அவள் மீது அதீத மரியாதை வைத்திருந்தான் சரவணன். சாரு என்று பதட்டத்துடன் அழைத்தான். அழைப்பின் மறுபக்கத்தில் இருந்தவளோ பட்டென்று அழுகையை நிறுத்திவிட்டு லேசாய் சிரித்தவள், நீ என்னோட செல்ல சரவணா, நீ ரொம்ப நல்லவன். என்னோட பாசத்தை உன் மேல பூ மாறி கொட்டணும்னு தோணுது என்று பேச்சை மாற்றினாள் சாரு. அவள் பேச்சில் குழம்பியவன், என்ன சொல்ற நீ என்று கேட்டான். அதில் மீண்டும் அழகாக இதழ் விரித்த சாரு, இன்னைக்கு நைட் என் கூட வாயேன், நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன் என்று அவனை சீண்டினாள் சாரு. அதில் சரவணன் உடல் ஜிவ்வென்று ஆனது. முகம் முழுவதும் அனல் அடிப்பது போல் உணர்ந்தான் சரவணன். அந்த கணம் சாருவின் அழகான முகத்தையும் வனப்பான தேகத்தையும் நினைத்துக் கொண்டான். குருதி பெருக்கு அவனது உடலில் திடீரென்று அதிகமானது. பெருமூச்சு ஒன்றை விட்டுக் கொண்டான். அவனை இப்படி கிளப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பதில் அவளுக்கு அப்படி ஒரு மகிழ்வு. ஓ அப்படியா? ஆனா எனக்கு இப்ப டைம் இல்லையே. நாளைக்கு அகரன் ரியல் எஸ்டேட் அபிஷியல் ஓபனிங் செரமனிக்கு நான் போகணும். இதை கேட்டதும் முகத்தை சுருக்கியவள், அப்போ நீ எனக்காக இங்க வரமாட்டியா? நீ ரொம்ப மோசம் சரவணா என்று சினுங்கினாள் சாரு. அதில் சரவணன் தான் என்ன கூறுவது என்று தெரியாமல் முழித்தான். சரி சரி போ, நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன் என்று சாருவே கூறினாள். அதற்கு தலையசைத்து மேலும் ஏதோ கூற வர எதிர்ப்புறத்திலிருந்து அலறல் சத்தம் முனங்கலாக கேட்டது அவனுக்கு. கூடவே சாட்டையால் அடிக்கும் சத்தமும் கேட்டது. புருவத்தை சுருக்கியவன், சாரு நிஜமா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே என்று அக்கறையுடன் கேட்டான் சரவணா. அதில் லேசாய் சிரித்தவள், என்னை பார்த்து என்ன கேட்டுட்ட நீ? மத்தவங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியாது, உனக்கு தான் நல்லா தெரியும். என்கிட்ட யாராவது வம்பு பண்ண முடியுமா என்று கேட்டாள் சாரு. ஜாஸ்பரையே எதிர்த்து நின்றவளாச்சே. சரி சரி, உனக்கு ஏதாவதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு என்று கூறிய சரவணாவிற்கு அவள் கூற்றில் நம்பிக்கை இல்லை. அதற்கு பதில் கூறியவள் உடனே அழைப்பை துண்டித்தாள். மிஸ்டர் மாறன், நான் கால் கட் பண்ணிட்டேன். நீங்களும் கேட்டீங்க தானே, அவன் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட், சோ உங்களுக்கு அவன் பிரச்சனையா வரமாட்டான் என்று வலி நிறைந்த புன்னகையுடன் கூறினாள் சாரு.
அவளை நீண்ட நேரம் அழுத்தமாய் பார்த்தார் இளமாறன். ஜாஸ்பரை சுலபமாய் கையாண்டவன் தமக்கு அடுத்த பிரச்சனையாக முளைத்துவிட மாட்டானா என்று தோன்றியது அவருக்கு. போன் பேசி முடித்த சரவணா தாரிகாவுக்கு செய்தி அனுப்பினான். ஹாய் தாரிகா, எங்க இருக்க? நான் உன்னை பார்க்கணும். அந்த செய்தியை பார்த்தவள் உணர்வுகளின் பிடியில் உழன்றாள். பலவாறாக யோசித்தவள் ஒரு வழியாக பதில் அனுப்பினாள். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, ஒன்னா சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது. தாரிகா சரவணன் என்ன செய்கிறான் என்று கேட்கவில்லை. அதேபோல் நிகாவுடன் நடந்தவற்றை பற்றியும் அவள் கேட்கவில்லை. சரவணனை முழுமனதாய் நம்பினாள் தாரிகா. அன்று நிகா அழுது கொண்டிருந்தது நினைவு இருந்தாலும் சரவணன் மேல் அதீத நம்பிக்கை இருந்தது அவளுக்கு. ஓகே என்று அனுப்பியவன் உடனே வேகமாய் அங்கு விரைந்தான். தாரிகா முன்பே அங்கு சென்று ஒரு டேபிளில் அமர்ந்திருந்தாள். சரவணனை கண்டதும் அவனை அழைத்தாள். நிகா பற்றிய பேச்சை முற்றிலும் தவிர்த்தாள் தாரிகா. அதை விடுத்து மித்ராவின் கடையை பற்றி பேசத் துவங்கினாள். மித்ரா இப்பொழுது பத்திரமாக இருக்கிறாள் என்று கேட்ட பின் தான் நிம்மதியடைந்தாள். அவர்கள் சாப்பிட துவங்கும் முன்னே அங்கு ஒரு குரூப் உள்ளே நுழைந்தது. யுவன் தான் வந்திருந்தார். அவருடன் இன்னும் சில பேர் வேந்தன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பவர்களும் வந்திருந்தனர். கூடவே ஒரு போலீசும் வந்திருந்தார். இவற்றை கண்ட தாரிகா வேகமாய் எழுந்து சரவணன் கையை பிடித்தவள், சரவணா, உடனே இங்கிருந்து கிளம்பு பிளீஸ், சீக்கிரம் போ என்றாள். யுவன் அவளை பின்தொடர்ந்து இங்கு வருவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவன் கிளம்புவதற்கு முன்னே யுவன் சரவணனை நெருங்கியிருந்தார். அக்காவுக்காக நீ பழி வாங்க நினைக்கிறியா தாரிகா? இப்ப வாட்ச உனக்கு புத்தி வந்துச்சு என்றார் யுவன். சரவணனை முறைத்தவர், சட்டத்துக்கிட்ட இருந்து உன்னால அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாதுரா என்று கூறிட விழித்தான் சரவணன். அவன் எதுவுமே செய்யவில்லையே என்று நினைத்தான். யுவன், நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கூறினான் சரவணா. அதில் லேசாய் சிரித்தவர் மேஜையை ஓங்கி தட்டி, என்ன நான் தப்பா புரிஞ்சுகிட்டானா என்று யுவன் கோபத்தில் கத்திட அங்கு இருந்தவர்கள் அவர்களை வேடிக்கை பார்த்தனர். இன்று சரவணனை பிடித்துக் கொடுக்கும் முடிவில் இருக்கிறார் யுவன். ஒழுங்கா நகரு தாரிகா, இவனை சும்மா விடக்கூடாது. ஒழுங்கா நகரு தாரிகா, இவனை சும்மா விடக்கூடாது என்று கை சட்டையை மடக்கி கொண்டு வந்தார். ஆனால் தாரிகா சரவணன் முன்னே வந்து நின்று மறுப்பாக தலையசைத்தாள். ஒழுங்கா போ, உன் அப்பா இங்க இல்லாததுனால இப்ப வேந்தன் இண்டஸ்ட்ரீஸுக்கு நான் தான் பொறுப்பு. உன் அக்கா தினமும் அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறல்ல, அப்புறமும் இந்த பொறுக்கி கூட சுத்திக்கிட்டு இருக்க என்று கூறியவர் தாரிகாவை அறைய வர லட்சுமி கத்தியதில் அப்படியே நிறுத்தினார். காட்டமாய் லட்சுமி பக்கம் திரும்பிவர், உன் பொண்ணு பண்ற வேலைய பாரு என்று கூறினார் யுவன். தாரிகா ரகசியமாய் வீட்டை விட்டு வெளியே கிளம்பியதிலிருந்து லட்சுமியும் யுவனும் அவளுக்கே தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து வந்தனர். அவள் சரவணை பார்க்க செல்வாள் என்று லட்சுமி எதிர்பார்க்கவில்லை. அவள் மீது அதீத ஆத்திரம் அவருக்கு. இன்று வேதன் குடும்பம் உடைந்து இருக்கும் நிலைக்கு சரவணன் தான் காரணம் என்ற நிலையில் அவள் எப்படி அவனுடன் இருக்கலாம் என கோபம். இங்க வா தாரிகா என்று அவளை நெருங்கி அவளில் கையை பிடித்து இழுத்தார் லட்சுமி. அவர் இழுத்துக் கொண்டு செல்ல சரவணன் கண்ணீர் நிறைந்த விழிகளுடன் திரும்பி பார்த்தாள் தாரிகா. அந்த பொறுக்கி உன் அக்காக்கு பண்ணத மறந்துட்டியா? நீ எதுக்கு அவனை இங்க பார்க்க வந்த என்று ரெஸ்டாரண்டை விட்டு வெளியே இழுத்து சென்ற லட்சுமி கேட்டார். அங்கு கூடியிருந்தவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசிட கூனி குறுகி நின்றார் லட்சுமி. உன் அங்கிள் கண்டிப்பா அவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்பாரு என்றார் லட்சுமி. கை சட்டையை மடக்கிவிட்டு சண்டைக்கு செல்வது போல் நின்று கொண்டிருந்தார் யுவன். சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுக்கும் நிலையில் இல்லை. லட்சுமியும் தாரிகாவும் வெளியே வந்த பிறகு அந்த இடத்திற்கு போலீஸ் வந்தது. தாரிகா வெளியே செல்வதற்கு முன்னே சரவணனை பார்த்து வெளியே ஓடி வருமாறு கண்களாலே கெஞ்சினாள். அவன் ஓடினாலும் ஒன்றும் இல்லை என்று அங்கேயே நின்று கொண்டான் சரவணா. நீ பார்த்து போ, எனக்கு ஒன்னும் ஆகாது என்று புன்னகையுடன் கூறினான் சரவணா. அதில் சத்தமாய் சிரித்தார் யுவன். நிகாவின் வேதனை அவருக்கு புரியவில்லை என்றாலும் இதனையே காரணமாக வைத்துக் கொண்டு சரவணனை அவர்கள் வழியிலிருந்து அகற்றிட திட்டமிட்டார் யுவன். அவனால் தானே குப்தா குரூப்ஸ் அவர்களை ஒதுக்கினார்கள் என்ற ஆத்திரம் அவருக்கு. அவனை அடிக்க அங்கு இருந்த கட்டை ஒன்றை அவர் தூக்கிக் கொண்டு செல்ல போலீசும் வேடிக்கை பார்த்தது. அவர்கள் கண்ணிலும் அவன் ஒரு பொறுக்கியாகத்தான் தெரிந்தான். நிகாவின் நிலைமைக்காக இல்லாமல் வேந்தன் குடும்பத்தை நட்டத்தில் கொண்டு விட்டதற்காக அவனை அடிக்க நெருங்கினார். உங்களால என்ன அடிக்க முடியுமா என்று கேட்டான் சரவணா. அதில் நக்கலாய் சிரித்த யுவன், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? இன்னும் நீ நடிக்கிறத நிறுத்தாம சுத்திக்கிட்டு இருக்கியா? அதான் ஏஞ்சல் ஹஸ் ஃபேலன் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் பணக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க என்று கடுப்பாக கேட்டார் யுவன். அவர் கூறுவதை சரவணா பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. தாரிகாவின் உறவினர் என்று பொறுமை காத்தான். யுவன் அவனை அடிக்க கையை ஓங்க அங்கிருந்த டிவியில் விரைவு செய்தி ஓடியது. முக்கிய செய்தி:
ஒரே ஒரு நாளில் 3 பேர் கைக்கு மாறிய அகரன் ரியல் எஸ்டேட். அதனின் பங்குகளில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் ஆச்சரியமூட்டும் விதமாக அகரன் ரியல் எஸ்டேட்டை ஒரு கல்லூரி மாணவன் வாங்கியிருக்கிறார். அதன் பின்னணி என்ன? ஒருவேளை இவை வியாபார தந்திரமா? அதற்கான விடை நாளை தெரியும். நாளை காலை அகரன் ரியல் எஸ்டேட்டின் பிரஸ் கான்பரன்ஸ் நடக்க உள்ளது. அதில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். என்று செய்தி வர யுவன் வாயடைத்து நின்றார். அவர் கையில் இருந்த கட்டை நழுவியது. அதில் பாலகிருஷ்ணன் போட்டோ, அடுத்ததாக ஜாஸ்பரின் போட்டோ, மூன்றாவதாக சரவணனின் போட்டோ ஒளிர்ந்தது. யுவனை பொறுத்தவரை சரவணன் சாதாரண ஏழை, ஏமாற்றுக்காரன். ஆனால் அவனோ இப்போது அகரன் ரியல் எஸ்டேட்டின் முக்கிய பங்குதாரர். பேரதிர்ச்சியாக இருந்தது அவருக்கு. அவரின் கைகள் அப்பட்டமாய் நடுங்கியது. ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன் நிகழ்ச்சியினால் அவனை நம்பவில்லை. ஆனால் செய்தியில் அவன் வந்ததை எப்படி அவர்கள் நம்பாமல் இருப்பார்கள்? அத்தியாயம் 78. சஸ்பீஷியஸ் பாக்ஸ். பொத்தென்று தாரிகாவின் கால் அவனின் வயிற்றில் விழ கண்களை அகல விரித்தான் சரவணா. இதில் அடுத்ததாக அவளின் கையையும் அவன் நெஞ்சில் போட்டிட சிலையாக படுத்திருந்தான். அப்போதுதான் குளித்துவிட்டு வந்திருந்ததால் அவளின் வாசனை வேறு அவனை திக்குமுக்காட செய்தது. அவள் அருகில் நெருங்க உடல் சூடாவது போல் உணர்ந்தான். நிகா அருகில் இருந்தபொழுது கூட கட்டுப்பாட்டில் இருந்தான் சரவணா. ஆனால் தாரிகா அருகில் அவனால் அப்படி இருக்க முடியாது. அதைவிட தாரிகா ஒன்னும் போதையில் இல்லையே. சரவணனை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அவளே தானாக முன்வருவாள் என்று சரவணன் எதிர்பார்க்கவில்லை. அவளின் வாசத்தில் மொத்தமாய் கட்டுப்பாட்டை இழந்திருந்தான். மொத்தமாய் அவளின் தூண்டுதலுக்கு அடங்கி எல்லை மீறும் நிலையில் இருந்தான். இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று எழுந்து அவன் வேலையை காட்ட நினைக்க அதற்கு முன் தாரிகா எழுந்து அமர்ந்திருந்தாள். அவள் முழிப்புடன் இருப்பதை பார்த்தவன், அப்போ இவ தூக்கத்தில் இப்படி பண்ணலையா? என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாளா என்று நினைத்தான் சரவணா. என் கெஸ் சரிதான். கண்டிப்பா நீ நிகாவை ரேப் பண்ணிருக்க மாட்ட. ஆனா ஏன் அவன் உன் மேல பழி போட்டா என்று முகத்தை சுருக்கி கொண்டு கேட்டாள் தாரிகா. அடி பாவி, என்ன தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்திருக்க என்று நினைத்தான் சரவணா. கோபமாகிட்டியா என்று தவறு செய்த பிள்ளை போல் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் தாரிகா. சரவணா உர்ரென்று இருந்தான். அதிலே அவன் பயங்கர கோபத்தில் இருக்கிறான் என்று நினைத்தாள். தாம் செய்தது தவறுதான் என்று உணர்ந்தவள், சாரி சரவணா, வேந்தன் குடும்பத்துல யாருமே உன்னை நம்பல. நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க உன்னை பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. என்னால அது பொறுத்துக்கவே முடியல. அதான் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண இப்படி செஞ்சேன் என்றாள் தாரிகா. அவளின் பாவமான முகத்தை பார்த்தவனுக்கு கோபம் முழுதாய் வடிந்தது. பிளீஸ் என மன்னிச்சிடேன், கோபப்படாத என்று காதை பிடித்துக் கொண்டு அழகாய் மன்னிப்பு கேட்க யாருக்குத்தான் கோபம் இருக்கும்? சரவணா ஒன்றுமே கூறிடவில்லை. அவன் முகத்தில் கோபம் வடிந்ததை பார்த்தவள் உடனே பாய்ந்து சென்று அவனை கட்டிக்கொள்ள பொத்தென்று மெத்தையில் விழுந்தான் சரவணா. அவளின் மேனி முழுதாய் சரவணா மீது மொத்தமாய் தீண்டியது. அவளை இறுக்கிக் கொண்டவன் அவளின் முதுகை பரிவாய் வருடிவிட்டான் சரவணா. அவள் விடாமல் அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தாள். சரவணன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டான். என்ன சரவணா, ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா தாரிகா, எனக்கும் தான். அடுத்த கணம் தாரிகா சரவணனை படுக்கையில் தள்ளி அவனது இதழை கவ்வினாள். முதலில் மறுப்பாய் தலையசைத்தான் சரவணா. ஆனால் அவள் விடவில்லை. இருவரும் நீண்ட நேரம் உதட்டை சுழித்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பிறகு தாரிகாவே அவனது இதழை விடுத்து, இப்போ இது போதும் என்று அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு படுத்துக் கொண்டாள். சரவணன் அவளது முதுகை வருடத் தொடங்கினான். அந்த சுகத்தில் மெய்யாகவே இப்போது உறங்கிப் போனாள் தாரிகா. இருவருமே அமைதியாய் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றனர். ட்ரீம் பாக்ஸ் கரோக்கி. மீண்டும் நிகாரிகா அந்த இடத்திற்கு வந்திருந்தாள். அவள் முன் அவளின் பழைய கிளாஸ்மேட் கேசவ் அமர்ந்திருந்தான். அவள் முன்னே ஒரு வைன் கிளாஸ் முன் தள்ளினான். அவள் அதனை எடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள். முன் நடந்த சம்பவம் அவளை வெகுவாய் பாதித்திருந்தது. நேஹா, உன் வாழ்க்கையில என்னென்னமோ நான் நல்லா இருக்கேன் கேசவ். நீ எங்களோட ஸ்டோர் திரும்ப எங்களுக்கு கிடைக்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியா என்று நேரடியாக விடயத்திற்கு வந்தாள் நிகா. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது இருவருக்கும் அவ்வளவு பழக்கமில்லை. நிகா படிப்பே முதன்மை என்று புத்தகப் புழுவாக இருந்தாள். ஆண்களுடன் அவ்வளவாக அவள் பேசியதில்லை. ஆனால் கேசவ் அவளுக்கு நேரெதிர். காலேஜில் மிகவும் பாப்புலராக இருந்தான். ஆனால் அவன்தான் விட்டல் குடும்பத்தின் மூத்த மகன் என்று யாருக்கும் தெரியாது.
விட்டல் குடும்பத்தினர் அவர்களை பற்றிய விடயங்களை மறைமுகமாகவே வைத்திருப்பார்கள். உதாரணமாக, மாதவ் பல வருடங்களாக அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு வருகிறான். ஆனால் சொச்ச பெயருக்கே அவன் விட்டல் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று தெரியும். நிகா இந்த இடத்தை பற்றி கேட்டதும் கேசவின் முகம் இறுகியது. எனக்கு உனக்காக அந்த விஷயத்தை சீக்கிரமே முடிக்கணும்னு தான் ஆசை நிகா. ஆனா இப்ப அகரன் ரியல் எஸ்டேட் ஓனர் விஷயத்துல பிரச்சனை இருக்கு. அதனால அந்த இடத்தை திரும்ப எடுக்க டைம் எடுக்கும் என்று கூறினான். பாலகிருஷ்ணன் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரே, அப்போ அகரன் ரியல் எஸ்டேட் அகரன் ஃபேமிலிக்கு தானே சொந்தமாகும் என்று புருவத்தை சுருக்கி கேட்டாள் நிகா. உண்மைதான், ஆனா அகரன் ஃபேமிலி அத வெளியாளுக்கு கொடுத்துட்டாங்க என்றான் கேசவ். அதில் ஆச்சரியமானவள், என்ன வேற யாருக்கு கொடுத்துட்டாங்களா? அந்த லக்கி யாரு என்று கேட்டாள். சரவணா என்றான் கேசவ். அதில் இன்னும் அதிர்ந்தாள் நிகா. நீ கவலைப்படாத, அந்த இடத்த உனக்கு கிடைக்க நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஆனாலும் அது திரும்ப உன்கிட்ட கொடுப்போம், என்ன நம்பு என்று கூறிய நிகாவின் கிளாஸுடன் அவனின் கிளாஸை லேசாய் மோதினான். நிகா முகம் யோசனையில் சுருங்கியது. 4 முக்கிய குடும்பங்களில் விட்டல் குடும்பமும் ஒன்று. அவர்களுக்கு முன் அகரன் குடும்பம் ஒன்றுமில்லை. ஆனால் வேந்தன் குடும்பம் விட்டல் குடும்பத்துடன் ஒப்பிடுகையில் சிறிய துகள்தான். நிகாவிற்கு வேறு வழியில்லை. லேசாய் புன்னகைத்தவள், தேங்க்யூ மை ஹோல் ஃப்ரெண்ட் என்றாள். நாம வெறும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தானா என்று உள் அர்த்தத்துடன் கேட்டான் கேசவ். ஒரு நொடி அதிர்ந்தவள், பின் இந்த பிரச்சனையை சால்வ் ஆனதும் உனக்கு டின்னர் ட்ரீட் பண்ற என்று கூறினாள் நிகா. அதுக்கு அவசியம் இல்ல, கூடிய சீக்கிரமே உன் அப்பா வெளிநாட்டுல இருந்து இங்க வரப்போறதா கேள்விப்பட்டேன். விட்டல் மேன்ஷனுக்கு அவர் இன்வைட் பண்ணி பேச ஆசைப்படுறேன் என்றான் கேசவ். இதை கேட்டு நிகா இன்னும் அதிர்ந்தாள். அவளுக்கு தெரியும் வெளிநாட்டில் படிப்பது எல்லாம் பேருக்குதான் என்று. என்னதான் வெளிநாட்டில் படித்து முடித்தாலும் அந்த அறிவு எல்லாம் இங்கு பத்தாது. எதற்கும் குறையில்லாத விட்டல் குடும்பம் தங்களை அழைக்கிறான் என்றால் நிச்சயமாக தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் என்று நினைத்தாள். அவனின் கிளாஸில் வைனை ஊற்றியவள், இது நம்ம ஃபியூச்சருக்காக என்றாள் நிகா. அடுத்த நாள் காலையில் சூரியன் முகத்தில் சுள்ளென்று படவும் தான் சரவணா கண்ணை திறந்தான். தாரிகாவோ முன்னே விழித்திருந்தாள். சரவணா 4 ஸ்டார் ஹோட்டலில் மிகவும் ஆடம்பரமான சூட்டை தான் புக் செய்திருந்தான். அதுவே வீடு போல் இருக்கும். அதன் உள்ளே கிச்சன் இருந்தது. எழும்பொழுதே உணவின் வாசனை அவனின் நாசியை துளைத்தது. அவனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக தாரிகா பிரேக்ஃபாஸ்ட் செய்திருந்தாள். உணவுகளை கருக விட்டும் இருந்தாள். சரவணனுக்காக ஏதாவது செய்வோம் என்று கொஞ்சமாய் செய்திருந்தாள். சரவணன் எழுந்ததை பார்த்ததும் மேசையில் உணவினை அடுக்கினாள். இருவரும் ஒன்றாக உணவை ரசித்து உண்டு கொண்டிருக்க ரவியிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. ஏதாவது முன்னேற்றம் இருக்கா ரவி என்று எடுத்ததுமே அக்கறையாக மித்ரா கேஸ் பற்றி கேட்டான் சரவணா. ரவியும் அதற்காக தான் அழைத்திருந்தார். நேத்து ராத்திரியே அவளை காப்பாத்திட்டாங்க சரவணா என்றார் ரவி. என்ன என்று அதிர்ந்தவன், யார் அவளை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு போனது என்று கேட்டான். காஸ்டவுன்ல முக்கிய பதவியில் இருக்கிறார் ரவி. ஆனா அவருக்கே மித்ராவை யார் அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கறது தெரியல. என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா ரவி? ஹில்வுட் உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. உன் இடத்துல நடந்த விஷயத்த பத்தி உனக்கே தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று காட்டமாய் கேட்டான் சரவணா. அது எப்படி அவனுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் என்ற கடுப்பு அவனுக்கு. மிஸ்டர் சரவணா, நான் உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு காலையில இன்சார்ஜ் கிட்ட கேட்டேன். ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்து அவளை கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. என்னதான் அவங்க ஆர்ஃபனேஜ் ரெட் கிராஸுக்காக ஒர்க் பண்ணாலும் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. நான் இத பத்தி நல்லா விசாரிக்கிறேன். சீக்கிரமே உங்களுக்கு பதில் சொல்றேன் சரவணா என்று மன்னிப்பாக கூறினார் ரவி. போனை வைத்ததுமே ரத்தினத்திற்கு அழைத்தவன் இதை பற்றி விசாரிக்க கூறினான். ரவியை விட ரத்தினம் மேல். சிறிது நேரத்திலே ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா உண்மையாவே ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்துதான் மித்ராவை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா இது டெம்பரவரி பெயில் தான். அதனால மித்ரா மேல தப்பு இல்லன்னு அர்த்தம் இல்ல. மிஸ்டர் சரவணா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவங்களுக்கு ஜெயில இருந்து கூட்டிட்டு போற அளவுக்குலாம் ரைட்ஸ் இல்லையே என்றார் ரத்தினம். போன தடவை பிரகாஷ பத்தி உங்களை விசாரிக்க சொன்ன, ஆனா நீங்க சரியா பண்ணல. இப்போ மித்ராவை பத்தி உங்களால கண்டுபிடிக்க முடியல என்று கடுப்பாக கூறினான் சரவணா. மிஸ்டர் சரவணா, என்னால பிரகாஷ பத்தி கண்டுபிடிக்க முடியலன்னு இல்ல. அவரு 1955ல சோல்ஜரா இருந்தாருன்னு தெரியும். மிலிட்டரியில இருந்தவரு. அதுக்கப்புறம் அவரோட ரெக்கார்ட்ஸ கவர்மெண்ட் ரகசியமா வச்சிருக்கு. மித்ரா கேஸ் வேற. நான் தர்ஷன் கிட்ட சொல்லி என்னன்னு பாக்க சொல்றேன் என்று கூறிட சரி என்று அழைப்பை துண்டித்தான். அந்நேரம் அவனின் அறை கதவு தட்டப்பட, நான் பிஸியா இருக்கேன் என்று கூறினான். ஆனால் கதவு மீண்டும் மீண்டும் தட்டப்பட்டது. சரவணா யார் என்று பார்க்க யாரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தது. யோசனையுடன் எடுத்து பார்க்க அதனுள் 2 விரல்கள் இருந்தன.
அத்தியாயம் 79. தனி ஒருவன். வெளியே கடந்த பாக்ஸில் இருக்கும் விரலை பார்த்து அதிர்ந்தான் சரவணா. அதில் இருக்கும் காயாத ரத்தத்தை பார்த்தவன் உயிருடன் இருக்கும் யாரோ ஒருவரின் விரலை வெட்டி அனுப்பியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். இதில் ஒரு பெண்ணின் விரல். நடுக்கத்துடனே ரத்தினத்திற்கு அழைத்து தகவலை கூறிட சிட்டென பறந்து அங்கு வந்துவிட்டார் ரத்தினம். விரலை பார்த்து திகைத்தவர், மிஸ்டர் சரவணா, புதுசா உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா என்று கேட்டார். அதற்கு தலையை மறுப்பாக அசைத்த சரவணா இல்லை என்றான். இப்பொழுது புதிய எதிரி என்றால் அது யுவன்தான். ஆனால் நேற்று இரவு செய்தியை பார்த்த பின் யுவனால் சரவணனிடம் மோத முடியாது என்று உணர்ந்து அவனிடம் பிரச்சனையை வைத்துக் கொள்ள மாட்டார். அதில் சிறிது யோசித்த ரத்தனம், அப்போ இது யாரோட விரல்னு தெரியுமா என்று கேட்டார். அதில் புருவத்தை சுருக்கி யோசித்தவன், ஒன்னு இது மித்ராவோடதா இருக்கணும், இல்லனா இது சாருவோடதா இருக்கும் என்றான் சரவணா. மித்ராவிற்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை. அதேபோல் சாருவிற்கு எதிரிகள் பல பேர் இருந்தாலும் அவள் ஹில்வுட் கசினோவின் பாஸ். அதுவும் இல்லாமல் அவள் மாறனுக்காக வேலை பார்ப்பவள். சில பேருக்கு அவளிடம் மோத தைரியம் இருக்கும். ஒருவேளை இதை இளமாறன் பண்ணிருப்பாரா என்று குழப்பத்துடன் கேட்டார் ரத்தினம். அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் அவரோட எதிரி அழிக்கதான் உதவி பண்ண என்று கூறினான். அதில் லேசாய் சிரித்த ரத்தினம், மிஸ்டர் சரவணா, பணக்காரங்க எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு உதாரணமா நீங்க மாறனையே எடுத்துக்கோங்க. நீங்க ஜாஸ்பரை சமாளிக்க அவருக்கு கீழே வேலை பாக்குறவங்க ஹெல்ப் எடுத்திருக்கீங்க. ஜாஸ்பரை டார்கெட் பண்ணப்போ அவர் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ அவரோட அடுத்த டார்கெட் நீங்களா கூட இருக்கலாம். அவரை யூஸ் பண்ணது அவர் அசிங்கப்படுத்தினதுக்கு சமம் என்று கூறினார். அவர் கூறுவதில் அர்த்தம் உள்ளதை உணர்ந்தவன், ஒரு நிமிஷம் என்று கூறி வேகமாய் போனை எடுத்து சாரு அவனின் மெசேஜுக்கு பதில் அனுப்பியிருக்கிறாளா என்று பார்த்தான். அவன் சந்தேகித்தது போலவே எந்த பதிலும் இல்லை. உடனே பேஸ்புக்கில் சாருவின் போஸ்ட்களை பார்த்தான். அதில் அவளின் புகைப்படங்கள், அதில் இருக்க அந்த விரல்களுக்கு சொந்தக்காரி சாரு என்று கண்டு கொண்டான் சரவணா. இப்ப நம்ம ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோன்னு தோணுது என்றார் ரத்தினம். அந்நேரம் சரவணனின் போன் அடித்தது. போனை எடுக்க நடுத்தர வயதுடையவர் குரல் கேட்டது. மிஸ்டர் சரவணா, நம்ம பேசிக்கிறது இதான் முதல் முறை. எனக்கு உங்ககிட்ட இப்படி பேச விருப்பம் இல்ல, ஆனா அந்த நிலைமை உண்டாகிடுச்சு என்றார் இளமாறன். அவரின் ஆழமான குரல் வைத்தே மிகப்பெரிய ஆள் ஒருவர்தான் இவர் என்று கண்டு கொண்டான். உங்களுக்கு என்ன வேணும் என்று கைகளை முறுக்கியபடி கேட்டான் சரவணா. சாருவுடன் அவனுக்கு அவ்வளவு நெருக்கம் இல்லை என்றாலும் அவளை கடத்தி அவளின் விரல்களை வெட்டியது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கியது. நான் ஒன்னும் பேராசக்கார இல்ல மிஸ்டர் சரவணா. உங்களுக்கு கிடைக்கிற பணம் ஹில்வுட்ல இருந்து கிடைக்கல. எனக்கு உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. ஆனா இனிமேல் ஹில்வுட்ல நடக்கிற விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும். பல வருஷமா நானும் ஜாஸ்பரும் ஹில்வுட்ல டாப்ல வர ரொம்பவே உழைச்சிருக்கோம். ஈஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அது சின்ன ஏரியா தான். அங்க நாங்க மட்டும்தான் பிக் ஷாட்ஸ். நாங்க எதிரிகளா இருந்தாலும் சர்வைவ் பண்ண ஒன்னாதான் வேலை பார்த்தோம். அவனை அழிக்க நீ ஏன் பேரை யூஸ் பண்ணிருக்க. இது ரொம்ப தப்பு. இதுவரை போலீஸ் என்னையும் ஜாஸ்பரையும் டார்கெட் பண்ணிருந்தாங்க. இப்போ அவங்க மொத்த போக்கஸும் என் மேல மட்டும்தான் இருக்கு. சோ ஒழுங்கா பின்வாங்கிடு, எனக்கு தொல்லை கொடுக்காத என்று அழுத்தமாய் கூறினார் மாறன். அதில் கடுகடுத்த சரவணன், முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான். உங்களால முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சாம்பிள் காட்டியிருக்கேன். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் சரவணா. சாரு ரூல்ஸ பிரேக் பண்ணிருக்கா. மாறன் கேங்ல இருந்து அவளுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான் இது. மிஸ்டர் சரவணா, சில பேர்கிட்ட அனுசரிச்சு போறது ஒரு நாள் உங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். இந்த சொசைட்டில நிறைய பணக்காரங்க இருக்காங்க. நம்ம எல்லாம் நம்மளோட வழியில பணம் சம்பாதிக்கிறவங்க. இதுல எதுக்கு தேவையில்லாத சிக்கல் நமக்குள்ள என்று பக்குவமாய் கூறினார் மாறன். அவர் அர்த்தமுள்ளதாக கூறினாலும் அவர் குரலில் மிரட்டல் நிறைந்திருந்தது. அதை கூறிவிட்டு உடனே அழைப்பை துண்டித்து விட்டார் மாறன். சரவணா லேசாக சிரித்தான். இளமாறனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க என்று ரத்தினத்திடம் கூறினான். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தார் ரத்தினம். அவன் கையில் இருந்த பாக்ஸை ரத்தினத்திடம் நீட்டியவன், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல கான்டாக்ட் பண்ணி திரும்ப இதை சாரு கையோட அட்டாச் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினார். ஓகே மிஸ்டர் சரவணா, நான் உடனே அப்ராட்ல இதை பத்தி கான்டாக்ட் பண்றேன். இதை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி பத்திரமா வைக்க சொல்றேன் என்று கூறி மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டார் ரத்தினம். சிறிது நேரத்திலே மருத்துவர்கள் பரிசோதித்து திருமதை சேர்க்கும் வாய்ப்பு கம்மி என்றே கூறினார். சரவணா மீண்டும் சாருவிற்கு செய்தி அனுப்பினான். ஆனால் அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மிஸ்டர் சரவணா, அவளுக்காக நீங்க ரொம்ப இறங்கி போக வேணாம் என்று இவனுக்கு நினைவுபடுத்தினார் ரத்தினம். அவள் மீது அவனுக்கு அதீத அக்கறை இல்லை என்று அவருக்கு தெரியும். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் ரத்னம் என்று கூறினான் சரவணன். அடுத்த நொடியே அவன் செல்லுக்கு ஒரு செய்தி வந்தது. அகரன் ரியல் எஸ்டேட்டை விட்டுரு, நான் சாருவை விட்டுறேன் என்று வந்திருந்தது.
மாறன் தான் அனுப்பியிருந்தார். இல்லனா பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டேன், அவ உயிர் அவகிட்ட இருக்காது, அவ்வளவுதான் என்று அனுப்பியிருந்தார். இதனை ரத்தினமும் பார்த்து விட்டார். மிஸ்டர் சரவணா, இப்ப நம்ம என்ன பண்றது? அகரன் ரியல் எஸ்டேட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது என்று அவசரமாய் கூறினார். சரவணனும் என்ன செய்வது என்று பலவாறாக யோசித்தான். தனக்கு எதிராய் மாறன் செயல்படுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவரை சமாளிப்பது அவன் நினைப்பது போல் அவ்வளவு எளிதல்ல. அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷனில் அவனுக்கு சாருவை தவிர யாரும் தெரியாது. இப்போதைக்கு நம்ம அகரன் ரியல் எஸ்டேட்டை கைவிடுவோம், அதோட எக்கனாமிக் ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுங்க என்று நிலைமையை சரி செய்ய கூறினான் சரவணா. உடனே அவன் கேட்டதை கொடுத்த ரத்தினம், மிஸ்டர் சரவணா, நீங்க என்ன பிளான் பண்றீங்க? நான் அரசல் புரசலா சில விஷயத்த கேள்விப்பட்டேன். அகரன் ஃபேமிலியும் மாறனும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா, அவங்க ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்க போறாங்க என்றார் ரத்தினம். சரவணனின் கவனம் அந்த ரிப்போர்ட்டில் இருந்தபடியே, அத பத்தி எனக்கு கவலை இல்ல, இனிமே ஹில்வுட்ல 2 வழியில தான் பிசினஸ் பண்ணணும் என்றான் சரவணா. என்னது என்று ஆர்வமாய் கேட்டார் ரத்தினம். ஒன்னு என் ரூல்ஸுக்கு கட்டுப்படுறது, இன்னொன்னு என்று கூறி இதழை வளைத்தவன், இன்னொரு வழி இல்லவே இல்ல, செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணா அவங்களால வாழவே முடியாது என்றான் சரவணா. இதை கேட்டு ரத்தினமும் லேசாய் புன்னகைத்தார். அவருக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே இதுதான் நடக்கும் என்று. அகரன் இம்பீரியல் எஸ்டேட்டில் ஃபெலிக்ஸ் அவர் முன்னே இருப்பவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த 2 வாரத்துல சரவணா பண்ண விஷயம் சாதாரணம் இல்ல. இன்னும் கொஞ்சம் அவனுக்கு நம்ம டைம் கொடுத்தா மொத்த ஹில்வுடையும் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்குவான். நம்ம அட்வான்ஸா மூவ் பண்ணணும். அகரன் ஃபேமிலிக்கு அசுரன் ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா அது நம்மள இப்ப பாதிக்கலனாலும் பின்னால பாதிக்கும். சரவணா அவனோட இன்ஃப்ளூயன்ஸ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் டார்கெட் வெறும் அகரன் குடும்பம் மட்டும் இல்லன்னு நான் உறுதியா சொல்லுவேன். நீங்க எங்க கூட சேர்ந்தா அகரன் ஃபேமிலி உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவி பண்ணும் என்று கூறினார். ஊரில் இருக்கும் அனைத்து தலைக்கட்டும் அங்கு கூடியிருந்தனர். அவர்களின் ஒரே நோக்கம் சரவணனை வீழ்த்துவதே. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், அண்டர் கிரவுண்ட் தாதா என அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். இத்தனை பேரும் ஒரே ஒருவனை எதிர்க்க கூடியிருக்கின்றனர். அதில் பல பேர் அகரன் குடும்பத்தை விட அதீத செல்வாக்கு பெற்றவர்களும் இருந்தனர். லெட்ஸ் டோஸ்ட், இந்த விஷயத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம் என்று கூறி கிளாஸை உயர்த்தினார் ஃபெலிக்ஸ். ஆனால் அங்கு இருந்தவர்கள் அவரின் பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதனால் அமைதியாயிருந்தனர். அந்நேரம் அந்த டேபிளின் கடைசியில் இருந்த ஒருவர் மெல்ல எழுந்து, அந்த சரவணனை ஒழிச்சு கட்டுறோம், அப்படி பண்ணா நான் ஒவ்வொருத்தருக்கும் 1 பில்லியன் தரேன் என்றார். இதை கேட்டவுடனே அங்கு இருந்தவர்கள் அதிர்ந்தனர். அது என்ன சாதாரண தொகையா? ஒருத்தனை அழிச்சா 1 பில்லியனா என்று வாயை பிளந்தவர்கள் உடனே சரவணனை அழிப்போம் என்று கூச்சலிட்டு கத்தினர். பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்று சும்மாவா கூறினார்கள்? 2 மணி நேரம் கழித்து சரவணன் போனில் கிடைத்த செய்தியை கண்டு மகிழ்ந்தான். ரத்னம், வண்டிய அகரன் ரியல் எஸ்டேட் பக்கம் விடுங்க.